போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இன்றைய விழாவினுடைய தலைவர், காரை தமிழ் பேரவையின் தலைவர், மிகுந்த நட்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஐயா AMH நாஜிம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கிற பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் நாக தியாகராஜன் அவர்களே, இந்த காரை தமிழ் பேரவையினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற தமிழ் நண்பர்களே, என் இனிய சகோதரியார் வைஜெயந்தி அவர்களே, இன்னும் நான் சிறப்பித்து சொல்ல வேண்டிய பல பெரியோர்கள் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற இந்த நல்ல இடத்துல உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறையருளையும் இலக்கிய தமிழ்த்தாயின் தனியருளையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். எத்தனையோ சிறப்புகள் புதுவைக்கும் காரைக்காலுக்கும் உண்டு. அவற்றை பார்க்கிற போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது. பாவேந்தரின் அருமை பைந்தமிழ் நடமாடிய பெருமைக்குரிய ஒரு சிறப்பு. எல்லாவற்றையும் விட நான் இங்கு பார்த்து மகிழ்கிற ஒரு அதி ஆச்சரியம், ஒரு இந்து கோயிலில் நடைபெறுகிற விழாவில் இஸ்லாமியர்களும் இடையிடையே அமர்ந்திருக்கிற ஒரு இனிய காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் ஓர் தாய் பிள்ளைகள், எல்லோரும் இறைவனின் குழந்தைகள் என்ற உணர்வோடு அன்பும் நட்பும் தவழுகிற இந்த அருமையான இடத்தை பார்க்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியை, இந்த தொகுதியை இப்படி மத நல்லிணக்கத்தோடு கூடிய தொகுதியாக வைத்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை நான் மனமாற பாராட்டுகிறேன். காரணம், தன்னை அவர் எப்படி உணர்கிறார் என்றால், இந்த உலகத்தில் குழந்தை இல்லாமல் மறைந்த காரைக்கால் அம்மையாருடைய குழந்தையாக தன்னை அவர் பாவித்துக் கொள்கிறார். அந்த அம்மாவை தாய் என்று மனமாற நினைக்கிறார். அவருடைய திருக்கோயில் சிறப்புற வேண்டும், குடமுழுக்கு நன்கு நடைபெற வேண்டும், திருக்குளம் திருப்பணி எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும், திருவிழா மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் காரைக்கால் அம்மையாருடைய புதல்வராக இன்றைக்கு தன்னை மனதால் வரித்துக் கொண்டு சமய சமூக பணிகளை செய்கிற காரணத்தால் அம்மையாருடைய அருளினாலே அவர்கள் மிகச்சிறந்த வாழ்வு, மிகச்சிறந்த பெருமை பெற வேண்டும். சகோதரி வைஜெயந்தி அடிக்கடி அவரை பற்றி சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் உள்ளூர் அரசியலில் தலையிடுவதில்லை. அவர்களை சொன்னார்கள், அதில் உள்நோக்கத்தை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது வைஜெயந்தி அவர்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்ற காரணத்தினாலே அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பதவிக்கு வருகிற போது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால், மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது வாழ்வது ஒரே நோக்கத்துக்காக, மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு நோக்கம். இந்த மனிதன் தன்னுடைய அறிவு என்ற ஒன்று வரப்பெற்ற பிறகு இன்பமாக வாழ வேண்டிய வாழ்வை எவ்வளவு துன்பமாக ஆக்க முடியுமோ அவ்வளவு துன்பமாக ஆக்கி கொண்டு விட்டார். கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுகிறேன். கான்ட்ராஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், எதிரெதிராக இருக்கிற தன்மை. அண்மையில் கூட நீங்கள் படித்திருக்கலாம், நான் ஒரு செய்தியை கண்டு மலைத்து போனேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நினைவு இழந்த ஒரு சவுதியின் அரச குடும்பத்து குழந்தையை அவர் தந்தை பிரிவதற்கு மனமில்லாமல் வளர்த்து அந்த பிள்ளையை நாம் உருவாக்க வேண்டும், என்றாவது எழுந்து விடுவான் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குழந்தைக்கு பாசத்தையும் அக்கறையையும் கொட்டி பாதுகாத்து வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மனிதர்கள் எதற்கு தவிக்கிறார்கள் பாருங்கள். 20 ஆண்டு காலம் நினைவு இல்லாத ஒரு நிலையில் ஒரு மனிதரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் எத்தனை கோடிகள் செலவாகி இருக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு
இத்தனை கோடிகள் செலவு செய்கிற அதே நேரத்தில் காசாவிலும் மற்ற இடங்களிலும் உலகத்தில் நீங்கள் போய் பாருங்கள், ஒரே நேரத்தில் குண்டு போட்டு 2000 பேரை 3000 பேரை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதரை காப்பாற்ற வேண்டும் என்ற தந்தையின் பாசம் இதயம் துடிக்கிற ஒரு மண்ணுக்குள்ளே பல்லாயிரம் பேரை கொல்லுவதற்கு எப்படி இந்த உலகத்தில் மனம் வருகிறது என்பது, இவ்வளவு முரணான மக்கள் வாழ்கிற உலகமாக இது இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று, இந்த ஒரு நெறியை மனிதர்கள் பின்பற்றினால் போரும். இலக்கியத்தில் அறம் என்று தமிழ் கூறும் அறம் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றே ஒன்றை புரிந்து கொண்டால் போதும். பிறரை காயப்படுத்தாமல் வாழ்வது என்ற நெறிமுறையை எல்லோரும் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் இந்த உலகம் நிச்சயமாக ஒரு சொர்க்கமாகவே இந்த உலகம் முற்றிலும் மாறிவிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு காயப்படுத்த வேண்டிய நிலையிலும் கூட காயப்படுத்தாதபடி நாம் நடந்து கொள்வதற்கு பழக வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு எப்படின்னா, இன்னொருத்தரை அவமானப்படுத்துறதுலே ஒரு சந்தோஷம், காரணமே இல்லாம கேட்பாங்க. காலையில நடைப்பயிற்சி போகிற போது சில பேர் நாயை அழைச்சு கொண்டு போவார்கள். என்னோடு பேசுற மோகன சுந்தரம் தான் சொல்வார், ஏன் நாயை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டா அது எதிர்த்து பேசாது. அதை விட அவர் ஒரு வார்த்தை சொல்வார், பொண்டாட்டி மாதிரி நம்ம குறைய சொல்லிக்கிட்டே வராது, எதுவும் சொல்ல. அது மட்டும் இல்லை, திரும்பிடலாம்னா உடனே திரும்பிடும், ரொம்ப சௌரியம் அப்படின்னு அதுக்கு ஒரு சிறப்பு சொல்வார் மோகன சுந்தரம். அந்த மாதிரி நாயை அழைச்சிட்டு வர்றார். எதிரில் பார்க்குற ஒருத்தன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், நாயோட வாக்கிங் போறாமல் இருக்குது அப்படின்னா. அவன் கேட்குற துணியே எப்படின்னா, நீயும் நாயும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. என்ன நாயோட வாக்கிங் போறாமல் இருக்குது அப்படின்னா அவன் சொன்னான், கிண்டலா இருக்கா அவருக்கு, மனுஷனுக்கு நாய்க்கு வித்தியாசம் இல்லையா, நான் கூட்டிட்டு போறேன், நாயோட வாக்கிங் போறியான்னு என்ன கேட்கறிய, என்ன நினைச்சிருக்கிற அப்படின்னா. அவன் அடுத்த வார்த்தை சொன்னான் பாருங்க, ஒன்ன கேட்கல நாயை கேட்டேன். அது இன்னும் அதை விட பெரிய அவமானம் இல்லையா, நான் ஒன்ன கேட்கல நாயை கேட்டேன் அப்படின்னா. அவனுக்கு எவ்வளவு குறுயல் பாருங்க, அடுத்தவனை அந்த காயப்படுத்துறதுல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அதோட உடனே அவன் நிக்கல, அவன் அதுக்கு மேல கடுமையா ஒரு வார்த்தை சொன்னான். அது சரி, ஏன்னா எனத்தோட பேசுற போது நமக்கு எங்க புரியுது அப்படின்னா. இந்த ஒரு சம்பாஷணையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மனித மனதுக்குள்ள ஏன் இவ்வளவு குரூரம்? யாராவது ஒருத்தர் திட்டணும், யாராவது ஒருத்தர் கோவப்படணும், யாரையாவது அவமானப்படுத்தணும், நம்முடைய ஏதோ ஒரு தோல்விக்கு வருத்தத்துக்கு இன்னொருத்தர் காரணம் அப்படிங்கிற ஒரு கோபத்தை நம்ம ஏன் ஏற்படுத்திக்கிட்டு கஷ்டப்படணும்? கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கணும். 99% மக்கள் இயல்பு என்னன்னு கேட்டா, நான் இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் யாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு இருக்கு. அதுதான் ரொம்ப தவறு. என்னுடைய துன்பத்துக்கு யாரோ ஒருத்தர் காரணம். அதாவது சாதாரண சொல்ற பெண்கள் தவறா நினைக்காதீங்க. மாமியாரை குறை சொல்ற மருமகள் உண்டு, மருமகளை குறை சொல்ற மாமியார் உண்டு, மனைவியை குறை சொல்ற கணவன் உண்டு, கணவனை குறை சொல்ற மனைவி உண்டு. ஏதோ நான் பண்ற கஷ்டத்துக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த தமிழ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை பற்றிய அற்புதமான ஒரு செய்தி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போறோம். உனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா அது ஒன்னால உனக்கு ஏற்பட்டிருக்க முடியுமே ஒழிய இன்னொருவரால உனக்கு ஏற்பட்டிருக்க முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு மேல ஒரு அறம் இருக்கா? நம்ம முதல் வார்த்தை தெரிந்து வச்சிருக்கிறோம், யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிற கணியன் பூங்குறனுடைய வார்த்தை நமக்கு தெரியுது. ஆனா அது சொல்ற அல்டிமேட் மெசேஜ், நிறைவான மெசேஜ் என்ன தெரியுங்களா? உன் துக்கத்துக்கோ உன் கஷ்டத்துக்கோ நீதான் காரணம் என்பதை தெளிவுபட சொல்லுகிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, மோதலும் கடிதலும் அவற்றோர் என்ன, நீர் வழிபடும் புனை போல. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். நான் கொஞ்சம் புரியறதுக்காக உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், இது சரியா இல்லையான்னு வீட்டில் போய் யோசிங்க. ஏன்னா நீங்க இங்கேயே யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டை விட்டுருவீங்க. அதனால வீட்டில் போய் யோசிங்க. நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது, யோசிக்காம தான் சார் வீடே உண்டாச்சு, அதனால நான் வீட்டில எல்லாம் போய் யோசிக்க முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. டைம் கிடைக்கும் போது யோசிங்க. இது பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் இன்னொருத்தர். இப்போ ஒரு சூத்திரம் மாதிரி ஒரு சொல்றேன். உங்கள் உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் ஒருவர் காயப்படுத்த முடியும். உங்கள் மனதை
உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் காயப்படுத்த முடியாது. உங்கள் உடம்பை அனுமதி இல்லாமல் காயப்படுத்த முடியும். உங்கள் மனதை நீங்கள் ஒத்துழைக்காமல் இன்னொருவர் காயப்படுத்த முடியாது. தெருவழியா போறேன், எவனும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், இல்ல கூப்பிடுறானே வச்சுங்க. இப்ப கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு யாரும் கவலைப்படுறது இல்லை. யூடியூப்ல விவாத மேடைகள்லயே கெட்ட வார்த்தை பேசுறான், எதுக்கு கவலைப்படுறது இல்லை. அப்படி ஆகி போச்சு. ஒருத்த கெட்ட வார்த்தை சொல்லி ஏதோ கூப்பிடுறான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? நம்ம அம்மாவை குறை சொல்ற கெட்ட வார்த்தையை அவன் சொல்றான், நாம ஏன் திரும்பி பார்க்கணும்? நமக்கு தெரியும் நம்ம அம்மா ஒழுக்கமானவ அப்படின்னு தெரியும். அவன் அப்படி கூப்பிட்டாங்க திரும்பி பார்க்காமையே போனோம். ஏன்? அது என் முகவரிக்கு வந்த கடிதம் அல்ல, முகவரி மாறி வந்திருக்கிறது. அது எந்த முகவரிக்கு உரியதோ அது போகட்டும், நம்ம பாட்டுக்கு பேசாம போலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன திட்டியா, நான் அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு என் துக்கத்துக்கு அவன் காரணம்னு நினைக்கிறோம். நான் அதைத்தான் சொல்ல வரேன். அவன் கெட்ட வார்த்தை சொல்ற போது உங்க மனசுல அதை நீங்க வாங்கினீங்கன்னா அது உங்க மனசுல வலியை உண்டு பண்ணும். நீங்க வாங்க மாட்டேன் அப்படின்ட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை உண்டு பண்ணாது. அதை புத்தர் சொல்லி கொடுக்குறாரு. கூட ஆனந்தன்னு ஒருத்த வர்றான், அவரோட கூட அவங்கிட்ட சொல்றாரு, அவரு இந்த கமண்டத்தை வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாரு. அவன் அந்த கமண்டத்தை வச்சிருந்தான், திருப்பி கொடு அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கமண்டத்தை திருப்பி கொடுத்தாரு, இதை நீயே வச்சுக்க அப்படின்னாரு. நீயே வச்சுக்க உடனே அதை கீழே வச்சா மேல வச்சா என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தான். புத்தர் சொன்னார், முதல் தடவைக்கு இந்த தடவைக்கு என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுதா? சரியா புரியல அப்படின்னா, நான் எப்ப வேணாலும் திருப்பி கேட்டா அது என்னதுன்னு இருக்கிற வரைக்கும் அது நீ அதை ஒரு கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கிற. அது உன்னதுன்னு அப்புறம் நீ அதை அங்க வைக்கிற இங்க வைக்கிற, அதை உன்னுடையதா கையாளுற. எப்படி இன்னொருவர் கொடுத்த பொருளை தனது என்று வரவு வைத்து விட்டால் அதன் பிறகு அதன் மீது நமக்கு ஒரு உரிமை உண்டாகி விடுகிறது. அதுபோல்தான் பிறர் சொல்லும் சொற்களையும் நமக்குரியது என்று வரவு வைத்து விட்டால் நாம் கஷ்டப்படுவதிலிருந்து தவிர்க்க முடியாது. இது நமக்கு உரியதல்ல என்று எண்ணிவிட்டால் அது நம்முடையது அல்ல, அதனால் வருத்தம் ஏற்படாது அப்படின்னார். நுட்பமான விஷயம் சார். நாங்கள் லா காலேஜில் படிக்கிற போது, சில பேர் லா காலேஜிலையும் படிப்போம். லா காலேஜில் படிக்கிற போது ஒரு 12-13 பேர் ஒரு தடவை ஒன்னா புறப்பட்டு சினிமா பார்க்கறதுக்கு போனோம். காலேஜ் டைத்தில் தான், ஏன்னா அதுவும் சிலபஸ்லேயே இருக்கு. நாங்கள் சினிமா பார்க்கறதுக்கு போனோம் மவுண்ட் ரோடில். ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் சார், இந்த 13 பேர் உட்காந்துருக்குறோம், 12-13 பேர். ஒருத்தனை கூப்பிட்டு, மாப்பிள்ள இந்த முன்வரிசையில் உட்காந்துருக்கான் பாரு, அவனை குட்டுவியான்னு கேட்டான். அவனுக்கு இவனுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அவனும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். இவன் கேட்கறான், மாப்பிள்ள அவனை நீ குட்டுவ அப்படின்னு. இவன் சொன்னா, சும்மா குட்ட மாட்டேன், துட்டு கொடுத்தா குட்டுவேன், நீ ஏதாவது கொடுத்தா குட்டுவேன் அப்படின்னு. அவன் சொன்னான், 50 ரூபாய் தரேன், உனக்கு தில் இருந்தா அவன் குட்டு அப்படின்னு. சார் இவன் யோசிக்கவே இல்லை சார், எந்திரிச்சான், நம்மன்னு அவனை குட்டினான். குற்ற உடனே அவன் தலைவலிக்குதுன்னு திரும்பி பார்த்தான் பாருங்க. ராமசாமி நீ இங்கே அவங்க உட்காந்துருக்கிற, வாசல்லே என்ன பார்க்குறேன்னு சொன்னல, நீ போட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துட்டா அப்புறம் எப்படி அப்படின்னா. அவன் தலையை தேய்ச்சிக்கிட்டே சொன்னான், ராமசாமி இல்லைன்னு. ராமசாமி இல்லையா? இல்லை, பரவாயில்ல இப்போ வந்து இவன்கிட்ட சொன்னா 50 ரூபாய். நீங்கள் கேட்பீங்க, அவன் ஏன் சண்டை போடல? 12 பசங்க ஒன்றா உட்காந்துருக்குறோம் காலேஜ், அவன் என்கிட்ட சண்டை போடுவானா? கம்முன்னு விட்டுட்டான். 50 ரூபா கொடு அப்படின்னு. இல்லை 50 ரூபா கொடுத்து நான் என்ன பண்ணா, ஒரு தடவை கூட்டுறதுல என்ன பெரிய விஷயம், உனக்கு தில் இருந்தால் இன்னொரு தடவை கூட்டு பார்ப்போம் அப்படின்னு. சார் நொங்குன்னு ஒரு கூட்டு கூட்டினா சார். குட்டின உடனே அவன் திரும்பின உடனே நீ ராமசாமி தான். அவனும் குட்டினா திரும்பி பார்ப்பான், நீயும் குட்டினா திரும்பி பார்க்குற, நீ ராமசாமி தானே, ஏன் இல்லைன்னு போய் சொல்ற அப்படின்னு நான் பாருங்க. அப்பா நான் ராமசாமி இல்லைப்பா, அதனால சும்மா ஏன்பா என்னை இம்சப்படுறீங்க அப்படின்ட்டு தலையை தடவிக்கிட்டே சீட்டை விட்டு எச்சி வேற இடத்துக்கு போயிட்டான். இவன்கிட்ட சொன்னான், எனக்கு 100 ரூபாய் வாங்கிட்டான். இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வேற இடத்துல போய் உட்காந்துட்டான் சார். அப்ப இவன் மறுபடியும் சொல்றான், உனக்கு மட்டும் தைரியம் இருந்தா அவன் இருக்கிற இடத்துல போய் நீ கூப்பிட்டு உனக்கு 200 ரூபாய் தரேன். இவன் ஒன்றும் கவலைப்படல சார். நேரம் போனான், அவன் சீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டான். உட்காந்து நொங்கன்னு கூப்பிட்டான் சார். கூட்டின உடனே அவன் திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க. ராமசாமி நீ வர்றேன்ட்டு இங்க வந்து தனியா உட்காந்துட்ட, அங்க ஒரு பணாத பையனை நான் ராமசாமி நினைச்சு குட்டி அவன் என்னை திட்டி நான் எவ்வளவு ஒரு நாள் அவமானப்பட்டேன் தெரியுமா? இன்னைக்கு நான் மட்ட பாடு எவ்வளவு மரியாதையா வந்தா வாசல்லே என்னை பார்த்துட்டேன்னு அந்த பிரச்சனை இருக்குதா? நீ பாட்டுக்கு தனியா வந்து இங்க உட்காந்துக்கிட்டே நான் பாருங்க.
தேட்டரை விட்டே எழுச்சவன் போயிட்டான். அவன் என்ன பாவம் பண்ணா? 3 தடவை கூட்டுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், பசங்க விளையாட்டா கூட்டுவான், பஸ்ஸில் போகும்போது பெட்டியை தூக்குறேன்னு முட்டியை தூக்கிடுவான். இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னமோ தெரியாம பட்டுடுச்சு, தெரியாம பட்டுடுச்சு, ஒழிஞ்சு போ. என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க உடம்புல காயப்படுத்துறதா இருந்தா உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்தலாம். ஆனா உங்க மனசை காயப்படுத்தணும்னா நீங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் காயப்படுத்த முடியுமே ஒழிய நான் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நீங்க நின்னுட்டீங்கன்னா ஒரு துரும்ப கூட கிளி பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய உளவியல் கருத்தை அறம் சார்ந்த வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிறத நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுது. ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா, உன் நல்லதோ கெட்டதோ இன்னொருவரிடமிருந்து வருவதில்லை, நீ அதை ஏற்படுத்திக் கொள்ளுகிறாய், நீ வரவு வைத்துக் கொள்ளுகிறாய், நீ எப்படி புரிந்து கொள்ளுகிறாய், நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாய். எவ்வளவு ஹையஸ்ட் பிலாசபி! இந்த கருத்தை நமக்கு சங்க இலக்கியம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் என்னதான் மனிதர்கள் வெவ்வேறு விதமான மதங்கள் சமயங்கள் பின்பற்றினா கூட அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். டேஸ்ட் டிஃபர்ஸ். ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இப்போ காபி சாப்பிட ஹோட்டலுக்கு போனால் நம்ம என்ன கேட்போம் தெரியுங்களா? ஒருத்தன் கேட்பான், தம்பி சர்க்கரை, எங்க மெட்ராஸ் பாஷை, தம்பி சர்க்கரை தோஸ்தியா போட்டு கொடு. இன்னொருத்தர் சொல்லுவான் சர்க்கரை போடாது. இன்னொருத்தர் சொல்லுவான் டிகாக்ஷன் ஸ்ட்ராங்கா. இன்னொருத்தர் சொல்லுவான் லைட்டா. அந்த சர்வருக்கு தலை சுத்தாத. 6 பேர் காப்பி குடிக்க வந்து 6 டைப்ல கேட்கிறான். காப்பி குடிச்ச உடனே 6 பேருக்குமே தலை சுத்தும், அது காப்பி. ஆனா 6 பேரையும் 6 விதமா கேட்கிறான். பார்த்தீங்களா? ஏன்? ஒரே நாக்கு தானே? இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் நாக்கு ஒன்று போல் தெரிந்தாலும் மனம் வேறு வேறாக இருப்பதால் சுவை வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது. இப்போ கடவுள்ங்கிறது ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு அருள் பொருள். இறை என்பது ஒரு அருள் பொருள். நீங்க மனசால அதை அனுபவிக்கணும். அனுபவிக்கிற போது அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன், ஒரு ரிலிஜன் உண்டாயிடுது. இது என்ன? அவங்க வாழ்க்கை முறை. பக்கத்து வீட்டில் பிரியாணி பண்றாங்க, இந்த வீட்டில் கூட்டாஞ்சோறு பண்றாங்க, அந்த வீட்டில் குழம்பு வைக்கிறாங்க, இன்னொரு வீட்டில் ரசம் வைக்கிறாங்க. அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க ருசிக்கு அவங்க சாப்பிட்றாங்க. அதானே? அதை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தர் பார்த்து கோவப்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீ வைக்கிறது சரியில்லை, அப்படி பண்றது சரியில்லைன்னா பிரச்சனை வரும். எல்லாரும் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ள வேணும். மனதால் அந்த பண்பு இருக்கணும். அவரவருடைய வாழ்க்கை அவரவருக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு. சார் ஆழ்வார்ல நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார் சார். அந்த நம்மாழ்வார் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அவரவர் இறையவர் குறைவில்லைன்னு. அவனவனுக்கு அவன் சாமி குறை கிடையாது, அவரவர் இறையவர் குறைவில்லை. எதுக்கு போய் அனாவசியமா நம்ம ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கணும்? எவ்வளவு அருமையான ஒரு கருத்து பாருங்க. மனிதன் வாழ வேணும்னு சொன்னா சமூகத்துல விதவிதமான எண்ணங்களோடு இருப்பார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். இது நம்மாழ்வாருடைய பாட்டு. அதுல சொல்றாரு, அவரவர்கள் தங்களுக்கு பிடித்த வடிவத்தில் இறைவனை கும்பிடுவார்கள். இதில் கூட குறைய சொல்லுவதற்கோ சண்டையிடுவதற்கோ எதுவும் இல்லை அப்படிங்கிறார். ஒரு அழகு சொல்லட்டுமா? செய்குதம்பி பாவலர் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய கவிஞர், பேரறிஞர், மிகச்சிறந்த பண்பாளர். செய்குதம்பி பாவலர் என்ன பண்றாரு? திருவிக்கா பேசுற மேடையில செய்குதம்பி பாவலர் கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறார். இது நான் கேள்விப்பட்ட செய்தி. திருவிக்கா மேடையில பேச போறார். உங்களுக்கு தெரியும், இறை வணக்கம்னு ஒண்ணு பாடுவாங்க விழால. அப்ப இறை வணக்கம்னு பாடின உடனே திருவிக்கா சொல்றாரு, நாமெல்லாம் பாடினா யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்த பாட்டை பாடுவோம். ஐயா செய்குதம்பி பாவலர் வந்திருக்கிறாரு, அவரே பெரிய கவிஞர், அதனால அந்த இறை வணக்கம் அவரை பாட சொல்லுங்க. அவரும் ஒரு பாட்டு எழுதி எல்லாருக்கும் இனிக்கிற மாதிரி பாடுவாரு, பாவலரை பாட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பாவலர்னாலே பாடகர் தான் அர்த்தம். செய்குதம்பி பாவலரை பாட சொல்லுங்க அப்படின்னு. செய்குதம்பி பாவலர் மேடைக்கு வந்தார். ஒரு பாட்டு அப்பவே தான் எழுதி மேடையில பாடுறாரு. நான் ஒரு வரி மட்டும் சொல்றேன். கடவுள் அவர் எப்படி கடவுள் வாழ்த்து பாடுறார் பாருங்க. சிரமாறு உடையான் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். சிரமாறு உடையான் அப்படின்னு தொடங்கி இந்த பாட்டு போகும். அவர் முடிச்ச உடனே திருவிக்கா கேட்டாரு, இது எந்த கடவுளை குறிச்சு பாடுனீங்க அப்படின்னு.
செய்கு தம்பி பாவலர் திருப்பி கேட்டார், உங்களுக்கு எந்த கடவுள்னு வேணும் சொல்லுங்க. ஏன் நீங்க எந்த கடவுளை சொன்னாலும் இந்த பாட்டு அவரை பத்தின்னு நான் சொல்லுவேன். எப்படிங்க அப்படின்னா கேளுங்க. பொதுவா இந்து மதத்துல விநாயகரை முதல்ல கும்பிடுவாங்க, அதனால அவரை தான் நான் கேட்க விரும்புறேன். அதுக்கு பதில் சொன்னாரு, எல்லாருக்கும் ஒரு தலை அப்படின்னா விநாயகருக்கு மட்டும் மாறா ஒரு தலை இருக்கா? சிரம் மாறு உடையான் விநாயகரை குறித்தது. ஓ, எனக்கு விருப்ப தெய்வம் முருகன் ஆச்சு என்றார். ஏன் 6 தலை முருகனுக்கு, சிரம் 6 உடையான் முருகனை குறிச்சது வச்சுங்க. என்னடா சிவபெருமான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னு ஒருத்தன் ஏஞ்சான். கவலையே படாது, கங்கை 6 தலைமையிலே வச்சிருக்கிறார். சிரம் 6 உடையார் சிவபெருமான குறிச்சது. ஒரு பெருமான் பக்தர் ஏஞ்சாரு. எல்லாரையும் சொல்லிட்டு நம்ம பெருமானை விட்டுட்டீங்களே. நான் ஒன்றும் உடலையே, ஸ்ரீரங்கத்துல காவிரி ஆற்றுல தலை வச்சு தானே படுத்திருக்கிறாரு. சிரம் 6 உடையார் காவிரி ஆற்றுல தலை வச்சு படுத்திருக்கிறவ பெருமானை தான் சொன்னேன் அப்படின்னு. என்ன எல்லாம் இந்து மதத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க யாராவது வருத்தப்பட மாட்டாங்களா? கவலையே படாதீங்க. எல்லாரும் தன்னுடைய தலையில் மலர் கிரீடம் வைத்த போது முள் கிரீடம் வைத்து சிரத்தில் மாறுபாடோடு காட்சி அளித்தவர் இயேசுநாதர், அவரை குறித்தது அப்படின்னு. என்னடா நீங்க போற போக்குல எல்லாத்தையும் சொல்றாருன்ட்டு. அதெல்லாம் சரி, நீங்க இஸ்லாமியரு அதை சொல்லிருக்கணும்ல அந்த இடத்துக்குள்ள. அதை விட்டுட்டு இந்து சாமி கிறிஸ்துவ சாமி எல்லாத்தையும் சொல்றீங்களே, இஸ்லாமியரை சொல்லிட்டு போவானாமா அப்படி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் புரியல. எப்படி 6னா வழி, சிரம்னா தலை, உலகத்தில் தலையாய மார்க்கமாகிய வழி, தலையாய மார்க்கமாகிய 6 வழங்கியவன், சிரம் 6 உடையார். புரிஞ்சு போச்சு. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. நீ இந்துக்கும் பொருந்தும், கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும், இஸ்லாமியனுக்கும் பொருந்தும், நீ எந்த கடவுளை சொல்றியோ பொருந்தும். இப்ப இது பின்னால வந்தது. செய்கு தம்பி பாவலர் அண்மையில வாழ்ந்தவர் நமக்கு. ஆனா எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி நம்மாழ்வார் சொல்றார், அவர் இறையவர் குறைவீலர். இந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மதம்னு வருகிற போது வேறுபாடு காட்டக்கூடாது. அவங்க விருப்பப்படி இல்லை மரபுப்படி ஒன்றை பின்பற்றுவார்கள். அதுல அதிகமா நம்ம போய் தலையை நீட்டி குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. their choice அவர்கள் விரும்புவதை அவரவர்கள் பின்பற்றுவார்கள். அதோட நம்ம ஒதுங்கிக்கணும். இது ஒரு வழிமுறை. இப்ப இதுக்கு மேல வாழ்க்கை நெறிகளை கற்றுக் கொடுக்கிற போது அறம் அப்படிங்கறத எப்படி வரையறுக்கணும்? இப்ப நான் கொஞ்சம் கடுமையான விஷயத்துக்கு போக போறேன். நீங்க என்னோட ஒத்துழைக்கணும். என்ன ஒத்துழைக்கணும் அப்படின்னா, பொதுவா நீங்க நான் சொன்ன மாதிரி அறம் தர்மம்னு ஒண்ணு எதுல இருந்து தேர்ந்தெடுப்பீங்க, எதுல இருந்து தேடுவீங்க? இப்ப யாரை கேட்டாலுமே என்னோட மத நூல் இப்படி சொல்லி இருக்கு, என்னுடைய சமய நூல் இப்படி சொல்லி இருக்கு, அதனால நான் அதன் வழியில நடக்கிறேன், அதான் அறம் அப்படின்பார். ஒரு நிமிஷம் அவங்கவுங்க மதத்தின்படி ஒரு விஷயத்தை அறம்னு சாதிக்க ஆரம்பிச்சா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஆழமா சிந்திக்கிறதுக்கு பழகணும். ஒரு மதத்தில் எது அறம் என்று சொல்லப்பட்டதோ, ஒரு மதத்தில் எது அறம் என்று சொல்லப்பட்டதோ அது இன்னொரு மதத்தில் அறமற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் நாசிக்கா சொல்லிட்டு போறேன், என்ன மதம்னு நான் பேசக்கூடாது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்படி வட்டி வாங்குவது ஒரு மதத்துல தப்பு, ஆனா வட்டி வாங்கினா தப்பே கிடையாதுன்னு இந்தியாவில் ஒரு மதம் இருக்கு. ஏன்னா அவங்க உழமாட்டாங்க. உழுதா பயிர்கள் செத்து போயிடும், உள்ள இருக்கிற உயிர்கள் செத்து போயிடும். நாங்க உழமாட்டோம் அப்படின்னு சொல்லி வட்டி கடையே வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அது நியாயம். ஆனா வட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வேற ஒரு மதத்துல இருக்குது. கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. ஒரு கோட்பாடு ஒரு மதத்தில் எது சரியோ அது இன்னொரு மதத்தில் ஒப்புக்கொள்ளப்படாததாக இருக்கிறது. இதே மாதிரி இருக்கு. ஒரு மதத்துல மது அருந்துவது என்பது ரிலீஜியஸ் செரிமனி. நான் பிரிச்சு பேச விரும்பல, நீங்களா யோசிச்சு கண்டுபிடிக்கணும். அந்த பொறுத்தளவுல ஒரு மது அருந்துவது என்பது இட் இஸ் a religious ceremony. ஆனா இன்னொரு மதத்துல மது அருந்துவது என்பது பாவங்களில் ஒன்று, ஒதுக்கப்பட்டு விட்டது. இதே மாதிரி நான் நூற்றுக்கணக்காக சொல்லலாம். ஒரு மதம் ஒன்றை அனுமதிக்கிற போது இன்னொரு மதம் இன்னொன்றை அனுமதிக்காது. நான் எடுத்து பேசி அதன் மூலமா உங்க மனதில் ஒரு என்ன சொல்றது வேறுபாடு தோன்றுவதை நான் விரும்பல. நீங்க அறிவுபூர்வமா கண்டுபிடிக்கணும், ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்.
ஒரு மதத்தில் எது சரி என்று சொல்லப்பட்டதோ அது இன்னொரு மதத்தில் சரி என்று சொல்லப்படவில்லை. உணவு உட்பட. இந்த உயிரை சாப்பிடலாம்னு ஒரு மதம் ஒத்துக்குது, அதை கூடவே கூடாதுன்னு இன்னொரு மதம் பேசுது. இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மதம் பேசுது, அதுதான் நாங்க பிரியமா சாப்பிடுவோம் அப்படின்னு இன்னொரு மதம் பேசுது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர, கொஞ்சம் நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சா தெரியும். இப்ப நான் ஒரு வேடிக்கை சொல்லணுமா, யாரை வேணாலும் நீங்க குற்றவாளி ஆகிக்கலாம். ஏன்? அவன் பண்ண செயல் ஏதோ ஒரு மதத்தின்படி தப்பா இருக்கும். நீ என்ன அந்த மதத்தின்படி சரியா நடக்கல, அந்த மதத்தின்படி அவன் ஏன் நடக்கணும்? அவன் எதை ஃபாலோ பண்றானோ அது படி தான் இருப்பான். அவனை போய் நீ அந்த மதத்தின்படி சரியா இல்லை, இந்த மதத்தின்படி சரியா இல்லை அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போற கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. நீங்கள் அறம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உங்கள் மத நூல்களை பயன்படுத்துகிற வழக்கத்தை கொஞ்சம் விட்டு வையுங்கள். ஏனென்றால் மத நூல்கள் பழக்க வழக்கத்தால் அறத்தை வரையறை செய்கின்றன. இடம், காலம், மண், வாழ்க்கை முறை, இதற்கு ஏற்ப அறங்கள் நிர்ணயமாகிவிட்டன. ஜனத்தொகை குறைவா இருக்கிற நாட்டில் கூடுதலான திருமணங்கள் அனுமதிக்கப்படும். ஜனத்தொகை கூடுதலா இருக்கிற நாட்டில் திருமணத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு காரணம் இருக்கு. அது சமூக காரணிகள். இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நம்ம ரிலிஜன் பேர்ல அறம்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது. கொஞ்சம் இப்ப நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன். இன்னொரு விசித்திரமான விஷயம் சொல்லட்டுமா? யாரும் என்ன கோச்சுக்க கூடாது. கோச்சுக்கிட்டா எனக்கு எதுக்கு கவலை கிடையாது, கோச்சுக்க கூடாது. அதையும் சேர்த்தே தான் சொல்லுது. நம்பர் 1, இந்த ஊர் உலகத்துல எதெல்லாம் நீங்க தப்புன்னு சொல்றீங்களோ எல்லாம் ஒரு மதத்துல நியாயம். ஒவ்வொரு மதத்துல நீங்க ஒண்ணு தப்புங்கிறது இன்னொன்னுல நியாயம். ஒரு அயோக்கிய மனசு வச்சான்னு வச்சுங்க, எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நான் எல்லா மதங்கள் வழியிலும் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அவனை நீங்க ஒண்ணும் பண்ணுது. ஏன்? நான் சூதாடுற போது அந்த ரிலிஜன், நான் மேரேஜ் பண்ணும்போது இந்த ரிலிஜன், நான் இது சாப்பிடும் போது இந்த ரிலிஜன், அது வாங்கும் போது அந்த ரிலிஜன், நான் எல்லா ரிலிஜனையும் பின்பற்ற மகா உத்தமன் என்று ஒரு மோஸ்ட் கிரிமினல் இருக்கலாம். ஒரு மோஸ்ட் கிரிமினலான ஆளு ஏதோ ஒரு மதத்தை மேற்கோள் காமிச்சிட்டு அந்த வழியில் நான் நடக்கிறேன்னு சொல்லலாம். இப்ப வாங்க, தமிழ் அறத்தை எப்படி வரையறுத்தது, மற்றைய மத நூல்களில் இருந்து தமிழ் எப்படி வேறுபட்டு நிற்கிறது? எங்க ஐயன் திருவள்ளுவர் சொன்னான், எப்ப கேட்டாலும் உடனே உன் மத நூல்ல இருந்து மேற்கோள் கேட்டார். அத்தியாயம் 2, 3 சாப்டர்ல 3வது அதெல்லாம் பேசாத, பின்ன எதுங்க அறம் அப்படின்னு கேட்டான். எங்க ஐயன் திருவள்ளுவர் சொன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம். இதுக்கு மேல ஒரு டெபினிஷன் வேணுமா? உன் மனசாட்சிக்கு தெரியும்டா இது சரியா தப்பா அப்படிங்கிறது. உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ பண்றது ஒழுக்கமான காரியம் இல்லையான்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். மனத்துக்கண் மாசி இளம் ஆதல் அனைத்து அறம். அச்சார் ஒரே சார், திருடுறவனுக்கு திருடுறது தப்புன்னு தெரியாத? ஏதாவது நீதி நூலை படிச்சுதான் அவன் திருடுறது தப்புன்னு கண்டுபிடிக்கணுமா? எல்லா திருடனுக்கும் தெரியும் திருடுறது தப்புன்னு. பொய் சொல்றவனுக்கு தெரியும் பொய் சொல்றது தப்புன்னு தெரியும். ஆனா எல்லாரும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பான். அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றதுக்கு ஒன்று வச்சிருப்பான். கொஞ்சம் நீங்க ஆழமா சிந்திக்கணும் சார். 2 பையன் ஒன்னா புறத்து போய் ஒரு பேங்க்ல திருடினா சார். பேங்க்ல போய் திருடினான். அந்த உள்ள இருக்கிற சேஃப்டியில லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து எல்லாத்தையும் அள்ளி மூட்டையா கட்டிக்கிட்டு ஓடியாந்துட்டான். நேரா காட்டுக்குள்ள ஓடிவிட்டான். நாட்டுக்குள்ள இருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு ஊரை விட்டு ஓடி போய் காட்டுக்குள்ள போயிட்டான். அப்ப இந்த 2 பயல்ல ஒருத்தர் சொன்னான், அண்ணே நாம எவ்வளவு திருடணும்னு நாம பார்க்கணும், இல்லை எண்ணி பார்ப்போமா, நம்ம இப்ப உட்காந்து எண்ணுவோமா அப்படின்னு. உடனே ராத்திரியில வேஸ்ட் ஆஃப் டைம் இதை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறது. பின்ன இது எவ்வளவு இருக்குன்னு எப்படி என்ன தெரியும்? நாளைக்கு காலையில ரேடியோவில் சொல்லுவாங்க, பேப்பர்ல போடுவான், டிவியில சொல்லுவான் எவ்வளவு போச்சு அப்படிங்கிற விவரத்தை அவன் சொல்லுவான். நாம என்ன எண்ணிட்டு இருக்கணும்? அதான் நம்ம வேலையை அவன் பார்க்க போறான். நீ ஏன் கவலைப்படுற? ராத்திரி நிம்மதியா சாப்பிட்டு தூங்கலாம்னு தூங்கிட்டான் 2 பேர். காலையில எழுந்திரிச்ச உடனே பொழுது போல இவங்களுக்கு இருந்தாலும் நாம எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மெதுவா எண்ணி பார்த்தான். வச்சுங்களேன் ஒரு 45 லட்சத்தி சில்லற அது மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. அப்படி எண்ணி வச்சுட்டு ரேடியோவில் என்ன சொல்றான்னு கேட்டான். வங்கியில் கொள்ளை, 55 லட்சம் திருட்டு. ஏன்
அங்க 10 இவங்க விட்டுட்டு வந்தான். அதை திறந்து பார்த்ததும் அண்டித்தான். காலையில வந்து திறந்து பார்த்தான். பார்த்தீங்களா, அண்ணின்னு போனா எல்லாத்தையும் அண்ணின்னு போனான்னு சொன்னா யாரு கேட்க போறா அப்படின்னு அவன் அபிஷியலா உள்ள இருக்கிறதையும் எடுத்து அவன் சொல்லிட்டு மொத்தமா திருட்டு போச்சே அப்படின்ட்டான். இந்த 10 சேர்ந்த உடனே 55 லட்சம் திருட்டு. நான் பாருங்க, இந்த ஒருத்தர் சொல்றான், அநியாயமா இருக்குன்னு காலம் கெட்டு போச்சு, 45 தான் இருக்கு, 55 கூசமான போய் சொல்றாங்க. இல்லடா 10 இருந்திருக்கு, ஆனா எவனோ எடுத்திருக்கான். திருட்டு பையன். யார 10 லட்சம் எடுத்தவங்க திருட்டு பையன். அடுத்தவன் சொன்னது அதை விட டாப்பு. அவன் விளங்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்ப அடுத்தான இவங்க பண்ணாங்க. நீங்க திருடு தவறு என்று உங்கள் மதநூல் சொன்னால்தான் ஒப்புக்கொள்வீர்களா? திருடு தவறு என்று உங்களுடைய வேத நூல் சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வீர்களா? திருவள்ளுவர் கேட்கிறார், திருடு தவறு என்பதற்கு மேற்கோள்கள் அவசியம் இல்லை, உன் மனசாட்சி போதுமானது. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம். உன் மனசாட்சி சொல்லும்டா, இது சரி இது தப்பு, இதை செய் இதை செய்யாத. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை யாரும் லிஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன்னொருத்தர் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசு சொல்லும் இது அயோக்கியத்தனம், தெரியாதா உனக்கு? பிறர் பங்கினை திருடுதல் வேண்டாம், அடுத்தவன் பங்க திருடாத, அடுத்தவன் பங்க திங்காத. எவ்வளவு பெரிய வார்த்தை இது! இது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தான் சொல்றான், தமிழ் கூறும் அறம் உலகின் தலைமை தாங்கும் தனித்த திறம். தமிழ் கூறும் அறம் உலகின் தலைமை தாங்கும் திறம். ஏனென்றால் அது நூல்களை நம்பி இல்லை, மனசாட்சியை நம்பி இருக்கிறது. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறம். இதை விட எவ்வளவு பெரிய வார்த்தையை யார் பயன்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அறம் என்பதை வரையறுப்பதற்கு இந்திய திருநாட்டில் 7-8 வழிமுறை தோணுச்சு. நான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல விளக்கி சொல்லவும் முடியாது. முழுமையா எது தர்மம்னு நான் ஒரு எண்டோமெண்ட் சொற்பொழிவு பண்ணேன். எது இந்த புத்தகத்தை விற்கிறதுக்கு நான் வரலது, அந்த ஐடியாவில் இல்லை. வேற காப்பியே என்கிட்ட கிடையாது. இந்த புத்தகத்துல நான் ஒரு என்னுடைய உழைப்பு முழுக்க இருக்கும். அதாவது வேத காலத்தில் எப்படி சொல்லப்பட்டது, பின்னால வந்த காலத்தில் எப்படி சொல்லப்பட்டது, வெவ்வேறு மதங்கள்ல அறம் எப்படி வரையறுக்கப்பட்டது, கோர்ட்டுகள்ல அறம் என்பது எப்படி வரையறுக்கப்பட்டது. ஏன்னா நீங்க நம்ம இலக்கிய நூல்கள் சொல்லுகிற வரையறை வேறையா இருக்கும், கோர்ட்டு சொல்றது வேறையா இருக்கும். நான் தப்பி தவறி லாவும் படிச்சவன், திருக்குறளும் படிச்சவன். இப்ப லா படி எப்படி தெரியுங்களா? இந்தியன் பீனல் கோட். இப்ப அதுக்கு பேர் எதுவும் மாற்றிருக்காங்க, வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்தியன் பீனல் கோட்ல திருட்டை பற்றிய டெஃபினேஷன் தெரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் தேர்ந்த ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் பேனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்ஸ் அவருதுன்னு அவர் நிரூபிக்கணும். அதை நான் நகர்த்தணும், அவர் பாக்கெட்லேருந்து நகர்த்தணும். தெஃப்ட் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கு. அதை நான் நகர்த்தி அதை எடுக்கிறதுக்கு நான் நகர்த்தி இருந்தேன்னா அது ஈபிகோல தெஃப்ட்ங்கிற கீழே அந்த செக்ஷன்ல வரும். நல்ல கவனிங்க, பொருள் ஒருத்தருதுன்னு அவர் நிரூபிக்கணும், இது என்னதுன்னு அவர் நிரூபிக்கணும். அதை இவன் கலப்படத்துக்கு ட்ரை பண்ணா அப்படிங்கிறத நீங்க நிரூபிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சாவது நகர்ந்துருக்கணும் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு. அது நகர்ந்தா அது கம்ப்ளீட்டா தெஃப்ட் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள ஈபிகோல வரும். எங்க ஐயன் திருவள்ளுவர்கிட்ட போய் கேளுங்க, அவன் கிட்ட இருக்கிறத நீ பாத்தியா? பார்க்க. உங்ககிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சியா? நினைச்சேன். உள்ள போ, உள்ள போ. ஏன்? உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கழ்வேன் என. நீ மனசுல நினைச்சேட, அவன் ஏதோ ஒரு கார்ல வந்து இறக்குறான், இந்த கார் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும் உள்ள. இப்ப இன்னொருத்த பொருளை பார்த்து இது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமேன்னு நீ நினைச்சாலே அது தமிழ் கூறும் அறத்தில் தண்டனைக்குரியது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கழ்வேன் எனல். நினைக்கிறதே தப்பு அப்படின்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை சார், நினைக்கிறது ஏன் தப்பு? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் தானே செயலா வரப்போகுது. செயல் முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், செயலை விட எண்ணம் முக்கியம். நீங்க பெரிய புராணம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. காரைக்கால் இந்த மேடையில பெரிய புராணம் எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஐயா சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்கள் சொன்னாங்க, கிவாஜா வந்திருக்கிறார், ஜெயகாந்தன் வந்திருக்கிறார், எல்லாம் பெருமையா சொன்னாங்க இல்லையா? கண்டிப்பா பெரிய புராணம் சொல்லியிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பிறருடைய பொருளை தன்னுடைய பொருள் என்று நினைத்தால் எண்ணமே ஒரு மனிதனை அழித்து விடுகிறது.
ஏன் எண்ணத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான்? எண்ணம் தானே அடுத்து செயலா மாறப்போகுது. ஒரு எண்ணம்னு உங்களுக்கு வரலன்னா எப்படி செயல் நடக்கும் இந்த உலகத்துல? அப்போ செயலை விட எண்ணங்களை பாருங்களேன். கண்ணப்ப நாயனாரு சிவலிங்கத்து மேல கால் வச்சாரா இல்லையா? சிவலிங்கத்து மேல கால் வைக்கிற செயல் சரியா? தப்பு. செயல்படி தப்பு. ஆனா ஏன் வச்சாரு? கண்ணு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணை அப்பறதுக்கு கட்டவரல் அந்த இடத்துல வச்சுக்கிட்டா தான் கண்ணை எடுத்து அப்ப முடியும்னு. இப்ப புரியுதா? செயலை வைத்துக் கொண்டு நல்லது கெட்டது முடிவு பண்ண முடியாது. செயலுக்கு பின்னால் இருக்கிற எண்ணத்தையும் இதய தூய்மையையும் வைத்துக் கொண்டுதான் நல்லது கெட்டதை நம்ம தீர்மானிக்கணும். இறைவன் மேல கல்லெறிஞ்சார் ஒரு நாயனார். ஏன்னா சாக்கிய நாயனார் அவருக்கு நோக்க சிவபெருமான் மேல கல் எரியறது இல்லை, பூ போடணும். ஆனா பூ போட முடியாது சூழ்நிலை. அதனால தினம் ஒரு கல்லை தூக்கி போட்டு போறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, கல்லு போடுறது அப்படிங்கிறது ஒரு சட்டப்படி தவறான ஒண்ணு. ஆனா அவருடைய இதய சுத்தி என்பது வேற. அப்ப எண்ணங்களை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். உள்ளத்தால் உள்ளலும் தீவே, இதுதான் தமிழ் கூறு மரம். இப்படி ஒன்னொன்னா நீங்க தேடிக்கிட்டே போனீங்கன்னா அறங்கள் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன், நீங்களே அப்படி தேடி பார்த்துக்கங்க. 32 அறம் எழுதி வச்சோம். நான் 32 இப்ப பட்டியல் போடல. அது எங்க? நீங்க கூகுள்ல போய் தமிழ் கூறு 32 அறங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். என்னென்ன அப்படின்னு சாப்பாடு போடுறது, ஒரு பசிச்சவனுக்கு சோறு கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கு இந்த உலகத்துல. அறம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். செயல் நல்லது அப்படின்னு கரெக்ட். ஆனா அதுல ஒண்ணு எழுதுறான் பாருங்க, 32 அறத்துல ஒரு அறம் நினைச்சே பார்க்க முடியாத ஒண்ணு அறம்னு வைக்கிறான். என்ன? ஆ உறிஞ்சி தறி அப்படிங்கிறான். என்ன ஆ உறிஞ்சி தறி? இந்த மாடு மேய்க்கிறதுக்கு போவாங்க. மாடு புல்லுல மேயும் போது அதுக்கு தோல் அரிக்கும். அப்ப அது தோலை தேய்ச்சிக்கணும். இதுலயாவது உள்ள அப்படி தேய்ச்சிக்கணும். கல்லுல அதுக்கு ஒரு கல்லு நட்டு வச்சு அந்த கல்லுல அந்த மாடு தன்னை தேய்ச்சிக்கும் போது அது சொல்லுமா, தேங்க்யூ வெரி மச், நான் ரொம்ப முதுகு அரிக்குதுன்னு நினைச்சேன், எனக்கு ஒரு பையன் சொரிஞ்சு விட மாட்டான், ஆனா பாரு இந்த கல்லு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன், அவன் நல்லா அப்படின்னு. சார், வாயில்லாத ஜீவன்களுக்கு அவற்றினுடைய வலி தீரும்படியாக ஒரு வழியை ஒருவன் கண்டுபிடித்தால் அதுவும் 32 அறங்களில் ஒன்று என்று எழுதி வச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது யாராவது யோசிச்சுப்பாங்க. நீங்க வெயில் காலத்துல உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு சின்ன மண் சட்டியில தண்ணி வச்சீங்கன்னா நீங்க செய்வது அறம். நீங்க பெருசா அன்னதானம்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஒரு சின்ன சட்டியில ஒரு 7-8 மண் சட்டியில மேல குருவி, பறக்கிற பறவை தாகத்துல தவிக்கும். அது தவிக்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நீங்க அப்படியே மேல சட்டியில வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து அதுக்கு அந்த தண்ணி கிடைக்குது இல்லை. அதனுடைய தாகத்தை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்கல்ல? அப்ப யோசிக்கணும். இப்ப சில இடத்துல தண்ணீர் கொஞ்சம் வைப்பாங்க, ஓட்டு கிடைக்கும்ன்றதுக்காக வைப்பாங்க. அது இல்லை. எந்த குருவியும் நம்ம ஓட்டு போட போறதில்லை, எந்த கிளியும் நம்ம ஓட்டு போட போறதில்லை. ஆனாலும் அதுக்கு தானே தீரணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சோம் பாருங்க. நான் கோயம்புத்தூர்ல ஒரு வீடு கட்டினேன். லட்சுமி மில்ஸோட அதிபர் சுந்தரநாயக்கர், பெரிய பெருமணக்காரர், ஜி.கே. சுந்தரம்னு பேர். அவருக்கு பத்திரிகை கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? அவர் தெலுங்கு தமிழ் கலந்து ஒரு பேசும்போது, நீ உனக்கு மட்டும் வீடு கட்டியிருக்கியா இல்லை பரமபட்சிக்கும் வீடு கட்டியிருக்கியா அப்படின்னா, நீ உனக்கு மட்டும் வீடு கட்டியிருக்கியா பரமபட்சிக்கும் வீடு கட்டியிருக்கியா? என்ன அர்த்தம்? பரமபட்சி தங்கறதுக்கு 2 மரம் வச்சிருக்கியா உன் வீட்டில்? அந்த அளவுக்கு இடம் இருக்கா? எப்படி கேட்கிறாரு பாருங்க. நீ தங்கறதுக்கு மட்டும் வீடு கட்டுற, பரமபட்சி தங்கறதுக்கு வீடு கட்ட வேண்டாமா? அந்த கேள்வியே அவைகள் ஓய்வெடுப்பதற்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு நினைக்கிறது. உறிஞ்சி தறி. நான் அதை படிச்சுட்டு ரொம்ப அசந்து போயிட்டேன். எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு ஜீவனுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தன் யோசிக்கிறான் அப்படின்னா அது அறத்துல மிகப்பெரிய அறம். யாரால் வாய் திறந்து கேட்க முடியாதோ அவர்களுக்கு செய்யணும். வாய் திறந்து கேட்கிறவங்க கேட்டுருவாங்க, வாய் திறந்து கேட்க முடியாதவங்க. அவன் தான் திருவள்ளுவர் எழுதினாரு, இளம் என்று எப்பம் உரையாம ஈதல். வந்தவன் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கான், நம்ம கிட்ட தான் கேட்கட்டுமே நம்ம நிக்க கூடாது. அவன் எப்படி கேட்பான்? வெக்கத்தை விட்டு எப்படி கேட்பான்? உதவி வேணும்னு கேட்கணும். வெக்கத்தை விட்டு அவனுக்கு மானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால கேட்க முடியாது இல்ல. நாமளே பார்த்துட்டப்பா, நீ கவலைப்படாது, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டியது நான் ஏற்பாடு பண்றேன், கவலைப்படாது, போயிட்டு வா. நாமும் முந்திக்கணுங்கிற இளம் என்று எப்பம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல அப்படின்னார். இல்லைன்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடணும்,
நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். பிறரை தங்கள் ஏழ்மையை சொல்லுவதற்கு அனுமதிக்காதீர்கள். பிறருடைய மனம் நோகும்படியாக தங்கள் ஏழ்மையை வெளிப்படுத்துவதற்கு அனுமதிக்காதீர்கள். எவ்வளவு பெரிய அறம் அது! நான் வியந்ததுல மிகப்பெரிய ஒரு வியப்பு, பாரதி மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ ஒரு பாட்டில் பாடுறாரு. ஒருத்தர் சாப்பிடுறான், அதை டக்குன்னு அப்படியே பிடிங்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு நினைக்கிறோன்னா அதுக்காக கொஞ்சம் ஒரு தீபாவளி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்டெல்லாம் அப்போ வெளியில் வாங்க மாட்டாங்க. கோச்சுக்கலன்னா ஒன்று ஸ்வீட், அதெல்லாம் பெண்கள் வேலை பார்த்த காலம். நீங்கள் கை தட்டக்கூடாது ஆம்பளைங்க. நீங்கள் அவங்க கூட போய் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தீங்களா? இல்லை, தேய்ச்சி கொடுத்த நானே பேசுறது இல்லை. எதுக்கு சொல்ல வர, எங்கள் அம்மா வந்து கடையில் வாங்க மாட்டாங்க, வீட்டிலே செய்வாங்க. சார் மைசூர் பாகு கிளம்புவாங்க, கிளறி அதை ஒரு தட்டில் அப்படி அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக நிற்போம், ஹெல்ப் பண்ணுவோம். ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் மைசூர் பாகு அதுக்கு ரெடியாக நிற்போம். அப்படி எடுத்து அந்த கிடிக்கியை கொடுத்து பாத்திரத்தை கொடுத்து அதை தட்டில் அப்படியே ஊற்றணும். அப்படி ஊற்றினோம்னா அது அப்படியே போகும். அதை தடவிட்டு டைமண்ட் போடுவாங்க, கட் பண்ணுவாங்க. அப்படியே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் போட்டவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்? தீபாவளிக்குடா எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கணும், எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கணும், நம்ம வீட்டுக்கு வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டேன். வருவேன் தரேன்ட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க, நல்ல ஸ்கொயராக வந்ததெல்லாம் வீட்டுக்கு எடுத்துக்குவாங்க, அது வெளியே கொடுக்கறதுக்கு எடுத்துக்குவாங்க. இந்த ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு கோணலாம் மாடலாம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அன்சைஸாக வர்ற எல்லாத்தையும் அதெல்லாம் கட் பண்ணி ஒரு இதில் போட்டு எடுத்து எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, என் தம்பி கிடையாது எனக்கு, அக்கா எல்லாம் நாங்களாம் ரெடியாக நிற்போம். நீ சார் இதில் எங்கேயாவது ஈக்குவாலிட்டி இருக்குமா? அதெல்லாம் ஒன்று பெருசாக இருக்கும் பீஸு, ஒன்று சின்னதாக இருக்கும். எங்கள் அண்ணன் எமகாதங்க கபத்தில் பாஞ்சு பெருசாக இருக்கும், எனக்கு அதை தினோண்டா. நான் கத்துவேன், சண்டை போடுவேன் எங்கள் அம்மாட்ட, நீ அநியாயம் பண்ணுறமா எனக்கு பார்த்துனோன்னு. ஊன்னு நான் கத்துவேன். அப்போ எங்கள் அண்ணன் அதை திங்க மாட்டாங்க, காமிச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும், அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே, ஆர்ப்பாட்டம் பண்ணால் தானே கவனிப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணால் தானே கவனிப்பாங்க. பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அண்ணனை பாரு கட்டில போகிறாங்க, பெரியவங்க ஒரு எருமை, வளர்ந்துருக்கிற அறிவு வேணாம், சின்னவனை அழ விடுவேன், கொடுத்து தொலையும், அதை அவங்க கொடுத்துறேன் என்ன இருந்தது ஆச்சு வச்சு கொத்துவாங்க எங்கள் அம்மா. அவங்க அம்மா ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே வேறு வழி இல்லை அப்படின்ட்டு இந்தா வச்சுக்க கொடுத்துட்டு அதை கொடு அப்படின்னு அவன் என்கிட்ட வாங்கிடுவான். சார் வாங்கிட்டு சார் எங்கள் அம்மா அந்தாண்ட போனான்னு சொல்லுவாங்க, முட்டை அதை விட இதுதான் பெருசு, இதை வாங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் ட்ராமா பண்ணேன், நீ ஏமாத்திட்ட, நீ 2 தராசில் வச்சேன்னு வச்சுக்க, இது 2 கிராம் கூட இருக்கும், அது கம்மியாக இருக்கும், அதனால தான் நான் அந்த ட்ராமாவே போட்டாங்க. அப்படியே தின்றுப்பேன்ல, நான் ஏன் திங்கலை, இது உங்ககிட்ட பெருசு மாட்டிடுச்சு உன் கை. அது உண்மை சார், நமக்கு சிறப்பானதே கிடைத்தாலும் பிறருக்கு கிடைத்ததுதான் சிறப்பு என்ற மனநோயால் சாவதுதான் நம் வழக்கமே ஒழிய நமக்கு சிறப்பானது கிடைத்தது என்பதை ஒருபோதும் நான் நம்புவதில்லை. ஏனென்றால் நமக்காவது சிறப்பானது கிடைப்பதாவது என்கிற எண்ணமே நம்மிடத்தில் இருக்கிற பெரிய மனம். நல்லதெல்லாம் அடுத்தவருக்கு கிடைக்கும், நல்லது இல்லாதது மட்டுமே நமக்கு கிடைக்கும். இது நம்ம மனநோயில ஒண்ணு. இப்ப என்ன சொல்லுவான் பத்தியா, அதுதான் வெயிட் ஜாஸ்தி, நீ முட்டாள், உனக்கு தெரியல, அதனாலதான் நான் வெயிட் பண்ணி சண்டை போடுற மாதிரி போட்டு உங்ககிட்ட அதை வாங்கிட்டேன்னு ஒண்ணு. இதை திங்க மனசு வர ஒண்ணு, இதை வச்சுட்டு அதை நான் என்ன வேலைக்காரனா மாற்றி மாற்றி செய்ய முடியாது, மறுபடியும் நான் கத்துவேன். எங்க அம்மா அங்கே வந்து கத்துவாங்க, என்ன இதை கொடுத்துட்டு அதை வாங்க உதப்பேன், இதுதான் அது வேணும்னு சண்டை போட்டேன், இப்போ இப்படி பண்றீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னொருவருக்கு பங்கு கூட போயிடுமோங்கிற கவலை மைசூர் பாகத்தில் ஆரம்பிச்சு மைசூர் காவேரி வரையில இருக்கு. என்ன நமக்கு கூட போயிடுமோ, நமக்கு குறைஞ்சு போயிடுமோ, அடுத்தவருக்கு கூட போயிடுமோ அப்படின்னு இருக்கா இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பாரதி சொல்றான் சார், ஒரு நீதி, ஒரு நியதி, ஒரு அறம் சொல்றான். அறம்னு சொல்லுக்கு என்னன்னா அறுத்து செய்யப்படுவது அறம், வரையறைன்னு பேரு.
அறம் என்றால் அறுத்து செய்யப்படுவது. டெஃபினேஷன், எல்லை, முறை. முறைன்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது. ஏன்னா எந்த வார்த்தைக்கும் டைரக்டா ஒரு அர்த்தத்தை நீங்க பார்க்க முடியாது. அது பல டைமென்ஷன்ல இருக்கும். ஒவ்வொரு சொல்லுமே பல வார்த்தைகள்ல பல பொருள்ல இருக்கும். மனசுல வச்சுக்கணும். இப்போ அவன் என்ன சொல்றேன், நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்மளை விட இன்னொருத்தருக்கு பெரிய பங்கு போச்சுன்னா தப்பு. பாரதி நம்ம கன்னத்துல அறையிற மாதிரி சொன்னான், பிறர் பங்கினை திருடுதல் வேண்டாம். உன் வாழ்க்கையில வேற ஒன்றும் பண்ண வேணாண்டா, அடுத்தவங்க பங்கை நீ ஏன்னா திருடுற. எவ்வளவு பெரிய உண்மை தெரியுங்களா? பல பேர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின புக்கை தாம் பேர்ல போட்ட பேராசிரியர்களை எனக்கு தெரியும். பிஹெச்டி கூட எழுதினதை தாம் பேர்ல போட்டு பிஹெச்டி வாங்கினவங்களை எனக்கு தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு பேர் தெரியுங்களா அடுத்தவங்களுடைய பங்கை திருடி திருடி திருடி. ஒரு சம்பவம் சொல்லுமா உங்களுக்கு. எங்க தமிழ்நாட்டில் சிலையெல்லாம் காணாம போன போது வெளிநாட்டிலிருந்து சிலைகளை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பிடிச்சு கொண்டாந்து திரும்ப வைக்கிறாங்க. அப்ப முதலமைச்சராக இருந்த அம்மா, அவங்க முதலமைச்சர், அவங்க நடராஜன் சிவகாமி, நடராஜன் சிவகாமியா சிலை கொண்டாந்து வச்சாங்க. எல்லாத்தையும் இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க சார். அவங்களுடைய கொஸ்டின், திங்கிங் பவர்ல ஒரு நல்ல கேள்வி கேட்டேன். நான் எந்த கட்சியுமே இல்லை, யாரையும் நான் புகழ்ந்தோ இகழ்ந்தோ பேச விரும்பல. அந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின், அதுக்காக சொல்றேன். அவங்க இப்படி பார்த்துட்டு, மிஸ்டர், அப்போ போலீஸ்ல யார் நம்பர் 1 இருந்தாரோ அவர் எல்லாம் தான் கண்டுபிடிச்சதா சொல்றார், பெருமையை தான் வாங்கிட்டு பார்க்கிறார். இதெல்லாம் நாங்கள் மீட்டுட்டு வந்துட்டோம், சிலையெல்லாம் மீட்டு வந்தோம். ஒன்று சொல்லட்டுமா, நிஜமா பாடுபட்டு அந்த சிலையை மீட்ட ஆபீசரை சிஎம் சந்திக்க விட மாட்டாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த அநியாயம் நடக்கும். யாரு விழாவுக்கு படாத பாடுபட்டாங்களோ அவன் சொங்கி மாதிரி தனியா நின்றுகிட்டே இருக்கணும். ஒண்ணுமே பண்ணாத ஹெச்ஓடி எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு இந்த பக்கம் நடந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அநியாயத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ போலீஸ் துறை தலைவராக இருந்தவர் எல்லாமே தானே கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மீட்டுட்டோம்னாரு. அவங்க இப்படியே பார்த்துட்டு 6 நடராஜர் 6 சிவகாமி இருக்குல்ல, எந்த நடராஜருக்கு எந்த சிவகாமி ஜோடின்னு எதை வச்சு முடிவு பண்ணேன்னு கேட்டாங்க. ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். எந்த நடராஜருக்கு எந்த சிவகாமி அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ண அவருக்கு எப்படி தெரியும்? அவர் போய் தேடிட்டு வந்தா தெரியும். மிஸ்டர், யாரு நிஜமா கண்டுபிடிச்சாங்களோ உங்களோட வருஷம், யாரு நிஜமா கண்டுபிடிச்சாங்களோ அவங்க வருஷம். வேற வழி இல்லை, இனிமே ஒன்றும் வைக்க முடியாது. கூட்டு எப்படி முடிவு பண்ணீங்க? சொன்னார், there are 3 tests மேடம். என்ன? இந்த உலோகத்துக்கும் அந்த உலோகத்துக்கும் வார்ப்பு ஊத்தும் போது நடராஜனையும் சிவகாமியும் ஒரே அளவு தான் வார்த்து ஊர்ப்பாங்க. தங்க உழவு, வெள்ளி உழவு எல்லாம். அதனால அந்த கலர் மேட்ச் இருக்கும் நடராஜனும் சிவகாமியும். இது ஒரு அடையாளம். 2வது, நூற்றாண்டு கால சிற்பங்கள் கணக்கு இருக்கு. 6ஆம் நூற்றாண்டுல எப்படி இருக்கும், 7ஆம் நூற்றாண்டுல எப்படி இருக்கும், 12ஆம் நூற்றாண்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கால கணக்கு இருக்கு. அதனால இது 12ஆம் நூற்றாண்டு சிற்பம்னா அதுவும் 12ஆம் நூற்றாண்டு சிற்பம்னு அந்த சிற்ப கணக்கில் நாங்கள் எடுத்துக்குவோம். ஓ குட். அதுலேயும் தப்பு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? 3ஆவதா ஒரு ஆச்சரியம் சொன்னார், மேடம், நாம எல்லா ஃபைல்லையும் படம் போட்டா கீழே சைன் பண்ற மாதிரி சிற்பிகள் உலோகத்தால் செய்த சிலையிலும் தங்கள் கையெழுத்து இடுவார். சி அப்படின்னு போட்டிருப்பாங்க, மே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஊர்ல மதிவண்ணன் ஒருத்தர் பண்ணியிருப்பார், சிவகுருநாதன் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அப்ப என்னன்னு கேட்டா, நடராஜன்லயும் அந்த எழுத்து, சிவகாமியும் அந்த எழுத்து இருந்தா இது 2 தான் ஜோடின்னு நாங்க ஃபைனலைஸ் பண்ணி செட்டா வைப்போம் அப்படின்னு. உடனே எப்படின்னாங்க, ஒரு பெரிய கிஃப்டை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு வெரி குட் கீப் இட் அப்படின்னு போயிட்டார். நான் எதுக்கு சொல்ல வரேன், நீங்க யாரு பாடுபட்டார்களோ அந்த புகழ் அவங்களுக்கு போகணுமா இல்லையா? யாரு உழைச்சாங்களோ அவங்களுக்கு அந்த புகழ் போகணுமா இல்லையா? சில வீட்டில் சில பெண்கள் மாங்குன்னு சமையல் பண்ணியிருப்பாங்க. அந்த விருந்தாளி வந்து கேட்குற போது அந்த வீட்டில் இருக்கிற பெரியம்மா எல்லாம் நானே தான் பண்ணேன், பார்த்து பண்ணேன், எதை யூடியூப்பை பார்த்து பண்ணேன், எல்லாம் நானே தான் பண்ணேன். அந்த மருமக அந்த பாடுபட்டிருப்போம், உட்காந்து எல்லாம் செஞ்சிருக்கோம். ஏன் கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது? ஆமா, இவதான் எல்லாம் நல்லா செஞ்சா அப்படின்னு சொல்றதுல என்ன குறைஞ்சு போச்சு? இதை எப்படி பாரதி யோசிச்சான்னு தெரியல சார். பிறர் பங்கினை திருடுதல் வேண்டாம். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனிக்குண்டோ? ஒரு பாட்டில் கேட்கிறான், மனுஷன் சாப்பிடுறத இன்னொரு மனுஷன் கொடுக்கலாமாங்க?
மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? சார், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். தெலுங்கு கீர்த்தனை தான் தமிழ்நாட்டில் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. தமிழ் இசை பாடுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாம் தெலுங்கு கீர்த்தனை பாடினாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த மியூசிக் அகாடமி முன்னாடி போய் தமிழ் இயக்கங்கள்லாம் நாங்க கொடி காட்டுவோம், மறியல் பண்ணுவோம், போராடுவோம், தெலுங்கு கீர்த்தனை பாடாதேன்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தை சார், காமராஜர் பெருந்தலைவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏப்பா, ஒருத்தன் ஒரு இலையை போட்டு திங்கிற போது அந்த இலையை ஏப்பா புடுங்குறீங்க? உனக்கு வேணும்னா நீ ஒரு இலையை போட்டு நீ திங்க வேண்டியது தானே, அவன் இலையை ஏன் புடுங்குற? இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் கர்நாடக சங்கீதம் பாடுறதுக்கு ஒரு சபை வச்சிருக்கிறான்னா நீ தமிழ் பாடுறதுக்கு ஒரு தமிழ் இசை மன்றம் வைக்க கூடாதா அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில கேட்டேன். எவ்வளவு இலையில தின்னுக்கிட்டு இருக்கிறான்னா அவன் இலையை ஏன்டா புடுங்குற? நீ ஒரு இலையை போட்டு பொங்கி திங்க கூடாதா? நீ ஒரு இலையை போட்டு பொங்கி திங்க கூடாதா அப்படின்னு தமிழ் இசை மன்றம் உருவாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? பிறருடைய உணவை நம்ம பறிக்க கூடாது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? பாரதி கோவப்பட்டு கேட்டான். இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, தான் பாரதியினுடைய பெரிய பெருமை. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி. ஒண்ணு வேணாம், கண்ணால ஒருத்தர் அவமானப்படுத்துற மாதிரி பார்க்காது. இப்ப சில பேர் ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, கொஞ்சம் ஏழ்மையா ட்ரெஸ் பண்ணியிருந்தா பார்க்கிற பார்வையை எரிச்சு, நீ எல்லாம் ஏன் உள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம், ஒருத்தரால் நடக்க முடியாம போகலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த உலகத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாரையும் இந்த நிறத்தால மேல் நாடுகள்ல ஒரு பைத்தியக்காரத்தனம், பிளாக் வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒயிட்டுக்கு போகும், எந்திரி என் சீட் பக்கத்துல உட்காராத அப்படிமா. ஃப்ளைட்ல கலாட்டா பண்ணுவாங்க, இந்த பிளாக் என் பக்கத்துல உட்காரக்கூடாது, ஒயிட்டு தான் உட்காரணும் அப்படிம்பாங்க. வெள்ளக்காரங்க இவ்வளவு படிச்சவங்க அறிவாளிங்கன்னு பேரு இப்படி பேசுவாங்க. அது மாதிரி ஜோஹன்பர்க்லேருந்து ஒரு ஃப்ளைட் வரும்போது ஒரு பிளாக் உட்காந்துட்டான்னு ஒரு ஒயிட் லேடி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணு. ஹவு கேன் ஐ சிட் இன் திஸ் ஹெல் அப்படின்னா, நான் இந்த நரகத்தில் எப்படி உட்காந்துருக்கிறது? ஐ கான்ட் சிட் இன் திஸ் ஃபெல்லோ. அது ஒரு 14 hours ஜேர்னி. ஃபார் த 14 hours நான் எப்படி அந்த கருப்பை உட்காந்துருப்பேன்? கத்துறாரு அந்த ஏர் ஹோஸ்டஸ், அந்த விமான பணிப்பெண் சொன்னா, அம்மா கோச்சுக்காதீங்க, ஃப்ளைட் இஸ் ஃபுல், பிளேனே ஃபுல்லா போகுது, எப்படி இடம் மாற்றி கொடுக்க முடியும்? தயவுசெய்து சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்க. முடியவே முடியாது, கத்துறா. சரி, நான் கேப்டனை கேட்டு வரேன்னு பைலட் கிட்ட போய் அந்த அம்மா கேட்டான். கேட்டுட்டு அங்கேருந்து வந்து இந்த அம்மா அப்பா சொன்னாங்க, டோன்ட் வரி, தேர் இஸ் எ வேகன்சி இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ் இருக்குல்ல, அதுல வேகன்சி இருக்கு. யூ நீட் நாட் சிட் இன் திஸ் ஹெல், டோன்ட் வரி அப்படின்னு உடனே அந்த வெள்ளக்கார பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் ஃப்ரீயா உட்கார போறாங்க. அவ எந்திரிச்சு சொன்னா, நோ மேடம், யூ சிட் டவுன், we will take him to that place. நாங்க இவனை கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து வைக்க போறோம். ஒன்னே இல்லை அப்படின்னா, நீங்க இப்ப கை தட்டின மாதிரி ஒரே ஒருத்தர் கை தட்டினாரு, இந்த ஒருத்தர் தட்டின மாதிரி அந்த பிளேன்ல அத்தனை பேர் கை தட்டலாம். ஏன் பாருங்க, ஒரு கருப்பு நிறத்துல இருக்கிறான்னு ஒரு வெள்ளை நிறத்து பொம்பளை அவமானப்படுத்தலாமா? நிறம்ங்கிறது ஒரு மனுஷனை தாழ்த்துவதற்குரிய பொருளா? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டு. யாரையும் நோகுபடியா பார்க்காதே அப்படின்னு. சூஃபிசத்துல பிஸ்தாமி அப்படின்னு ஒரு சூஃபி ஞானி, ரொம்ப அருமையான வரலாறு. பிஸ்தாமிங்கிற அந்த சூஃபி ஞானி என்ன பண்றாரு, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓஷோ நல்ல ட்ரெஸ் பண்ணுவார், அது மாதிரி சில சூஃபி ஞானிகளும் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த சூஃபி ஞானி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணக்கூடியவர். அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு சொறி நாய் படுத்துது தெருவில். அதை பார்த்துட்டு அருவருப்பாயிட்டார், இது மேல நம்ம துணி பட்டுட்டா அழுக்கா போயிடும் அப்படின்னு. ஏன்னா அவர் வெல்வெட்டு மாதிரி ஏதோ அழகான துணி போட்டிருக்கிறார். அந்த நாயை எப்படி பார்த்தவர் அருவருப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு பாருங்க, அந்த துணியை லேசா வசத்திக்கிட்டு ஒரு அடி விலகி அந்த நாயை விட்டு நகர்ந்து போறாரு. டக்குன்னு அந்த நாய் ஒரு கேள்வி கேட்டது. நாயெல்லாம் கேள்வி கேட்குமான்னு கேட்காதீங்க, கதை நம்பணும், பழைய கதை. ஆனா பிஸ்தாமி வாழ்ந்து சூஃபிங்க. அந்த நாயை கேட்குது, நீ என்ன பண்ண? என் மேல ஒரு துணி படக்கூடாதுன்னு துணியை ஒத்திக்கிட்டு நடந்தல்ல? ஆமா. என்ன பட்டுட்டா என்ன? உன் துணி என் மேல பட்டா என்ன அழுக? அது போன வீட்டுல போய் துவைக்க முடியாதா?
ஒரு பக்கெட் தண்ணி போட்டு சோப் போட்டு தேய்ச்சா போகாத? ஆத்துல துவைச்சா போகாத? நல்லா யோசிச்சுக்கோ. என் மீது உன் துணி பட்டிருந்தால் அதை ஒரு வாளி தண்ணீரால் கழுவி இருக்க முடியும். ஆனா என்ன நீ அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தியே, அந்த அருவருப்பான பார்வையை 7 கடல்களால் கழுவினாலும் கழுவ முடியாது என்று உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய வார்த்தை. உன் உடம்புல அழுக்காச்சு துணி இல்லைன்னா ஒரு பக்கெட் தண்ணியில நீ சோப் போட்டுடலாம். ஆனா மனசு அழுக்காயி என்ன நீ பார்த்திய ஒரு பார்வை, அதை நான் எங்க போய் கழுவுவேன்? 7 கடல்ல போய் கழுவினாலும் என்னால கழுவ முடியாது. விஸ்டாமி வாஸ் ஷாக். அதிர்ந்து போயிட்டார். மன்னிச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ, நான் செஞ்சிருக்க கூடாது சார். இதை இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தையா வச்சுக்கோங்க. தயவுசெய்து நான் கோயிலில் உட்காந்து, அம்மையார் கோயிலில் உட்காந்து சொல்றேன், வாழ்நாள் முழுவதும் பிறரை கொஞ்சம் ஏளனமாவோ எள்ளியோ பார்க்கிற பழக்கம் நல்ல பழக்கம் அல்ல. பஸ்ல, ரயில்ல, பிளேன்ல எங்க போற போதும் சரி, யாராவது ஒரு அழுக்கு துணியோட வந்துட்டாலோ, வேறு உடம்போட வந்துட்டாலோ, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டாலோ, அவர்களை அருவருப்பாக பார்க்கிற உரிமை நமக்கு இல்லை. அவங்க அப்படியே வண்டி இழுத்துட்டு வந்து மேல ஏறி இருக்கலாம், பஸ்ல ஏறி இருக்கலாம். நாம என்ன காசு கொடுத்தோமோ அந்த காசு அவங்க கொடுக்க போறாங்க. அவங்க அருவருப்பா பார்க்க நமக்கு என்ன உரிமை இருக்கு? அருவருப்பா பார்க்கிற உரிமை இல்லை. மனிதனோக மனிதர். இந்த பிஸ்தாமி கதையை சொல்லுங்க, அருமையான கதை. இப்படி பேசின உடனே பிஸ்தாமி மன்னிப்பு கேட்டார். நான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன மன்னிச்சிருவியா? அது சொல்லிச்சு, சரி இது மாதிரி உன்ன மாதிரி ஏற்பட்ட வேலை பார்த்துட்டு போ அப்படின்ன உடனே இப்ப பிஸ்தாமி ஒரு அப்பீல் விட்டார். என்ன தெரியுங்களா? நீ எனக்கு குருவாயிர, ஞானத்தை போதிச்சு கூட, எனக்கு குருவா இருந்து நீ ஞானத்தை சொல்லிக் கொடுக்கலாம்ல, என்னை சீடனா ஏத்துக்க அப்படி. நல்ல கவனிங்க, நாயை குருவாவும் தன்னை சீடனாவும் ஏத்துக்கன்னு கேட்கிறாரு மிஸ்டர். அந்த நாய் சொல்லிச்சு, உன்னை மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னை போன்ற ஒரு அல்பமான மனிதனை என்னால் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்கவும். இவரு கோவம் வந்துச்சு. என்னது என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கிறேன்? நான் சாமி கும்பிட மாதிரி யார் சொல்லுவா? நான் அந்த கூட்டத்தில் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு மனசுல இந்த அகங்காரம் உண்டு. நான் எப்படி பூஜை பண்ணுவேன் தெரியுமா? நான் எப்படி சகசரநாமம் சொல்லுவேன் தெரியுமா? நான் எப்படி தேவாரம் பாடுவேன் தெரியுமா? நான் எப்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவேன் தெரியுமா? நான் தொழுகைக்கு எப்படி போவேன் தெரியுமா? நான் பண்ற மாதிரி யார் பண்ணுவா? இந்த எண்ணம் எல்லார் மனசுல இருக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், மற்ற எதுல வேணாலும் அகங்காரம் வரலாம். வழிபாட்டில் நான் எல்லோரையும் விட மேலானவன் என்ற அகங்காரம் வந்தால் கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அது பெரிய விஷயம், அது மிகப்பெரிய விஷயம். நபிகள் இருந்த காலத்திலேயே தொழுகை வைப்பதற்கு ஒருத்தர் அழைக்கிறாரு. அந்த தொழுகை வைப்பதற்கு எப்பனாலும் அவர் நல்லா அந்த முறையை செய்வார்னு அவருக்கு அந்த இடம் கொடுத்தாங்க. அவரை கூப்பிடும் போது திடீர்னு ஒரு நாள் சொன்னார், என்ன கூப்பிடாரு. ஏன்? எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, என்னை விட சிறப்பா இதை யாரும் செய்யறது இல்லைன்ற எண்ணம் வந்துருச்சு. அது ரொம்ப தப்பு. நான் கடவுளுக்கு விரோதமானவனா போயிட்டு இருக்கிறேன். அந்த அகங்காரம் அடங்கணும். இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் மகான்களுடைய இயல்பு. காட்சி மகா பெரியவர் சாப்பிடும் போது கீரை கொடுத்தான் சார், சமைச்சு கொடுத்தான் சார், கீரையை சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்குன்னு சாப்பாடு நினைச்சது தப்பா? மறுநாள் பூஜை முடிஞ்ச உடனே வந்த உடனே பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டார், இன்னைக்கு கீரை உண்டோ? அவன் சொன்னான் உண்டு அப்படின்னா. சரி சாப்பிட்டார். 3வது நாள் வந்த உடனே அவன் முந்திக்கிட்டான், கீரை உண்டுன்னா. அவர் சொன்னார், இனிமே வேண்டாம். ஏன்? நான் நாக்குக்கு அடிமையாயிட்டேன். நான் பூஜையை முடிக்கும் போதே எனக்கு சாப்பாடு கீரை உண்டா இது வரலாமா? ஒரு சன்னியாசிக்கு என்ன கீரை மேல என்ன ஆசை வேண்டியிருக்கு? அதனால இன்னையிலேருந்து 3 நாள் பட்னி இருந்து இந்த ஆசையை உடனும் நான் சாப்பிட கொஞ்சம் புரிச்சுக்கணும். எவ்வளவு பெரிய மகான்கள் முதல்ல என்ன செய்யறாங்கன்னா தன்னோட பிழைய முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிஸ்தாமி என்ன சொன்னார்? ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிற? கொஞ்சம் குருவா இருந்து ஏத்துக்கூடாதா? அது ஒரு பதில் சொல்லுச்சு சார். நான் ஏதாவது தட்டி வச்சிருக்கேன்? இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன? கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன? என்னைக்கும் எனக்கு சோறு வேணும்னா கடவுள் போடுவார்னு நம்புறதால நான் எதையுமே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கல. நான் எங்க போனாலும் எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது, சாப்பிட்டு வந்துடுறேன். நீ அப்படி இல்லை, நமக்கு எவனும் போட மாட்டான் அப்படின்னு நிலம் வாங்கி வச்சிருக்கிற, சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற, அரிசி மூட்டை கட்டி வச்சிருக்கிற, நமக்கு வேணும்னு நிலம் வச்சிருக்கிற. அதாவது கடவுள் நம்பிக்கை
உள்ளவன் கடவுள் கொடுப்பார் என்று இருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் சேகரித்து மூட்டை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, உன்னை எப்படி என் சிஷ்யனை எடுத்துக்குவேன்? நான் ஒரு தட்டு கூட வச்சுக்கல கையில, கவனிச்சியா? உடமையே எனக்கு இல்லை, கவனிச்சியா? அப்ப உன்னை நான் சிஷ்யனை எடுத்துக்க முடியுமா? இந்த கதை அது ஆராய்ச்சிக்கு போகாதீங்க, உண்மையா பொய்யாது, செவுட்ல அறுத்த மாதிரி கதை. மனிதர்கள் எப்போதுமே இன்னொரு முறை அருவருப்பா பார்க்கிறாங்க. இத பாரதி சொல்றான், அறங்களில் தலை சிறந்த அறம் எது தெரியுமா? மனிதர் நோக மனிதர் பார்ப்பது பாவங்களில் பெரிய பாவம். எனவே எந்த மனிதனையும் அவமானமா நகை இல்லைன்னா சில பேர் அலட்சியமா பார்ப்பாங்க. போட்டுக்கிற துணி கொஞ்சம் பார்க்க அவங்க எப்படி வேணா இருப்பாங்க. அவங்களை அவமதிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தமிழ் கூறுகிற அறங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது. நான் கொஞ்சம் வேற ஒரு வகையில் ஆழமாகவும் போக விரும்புகிறேன், எளிய முறையில் நம்ம அனுபவிப்பதற்குரிய செய்தின்னு சொல்ல விரும்புகிறேன். சார், நம்ம மண்ணில் இயல்பாகவே மக்களுக்கு புஸ்தகத்திலேருந்தோ ஒரு குரு கிட்டே இருந்தோ இல்லை யாராவது ஒரு மத தலைவர்கிட்ட இருந்தோ இதான் அறம்னு சொல்லி அதை அப்படியே வாங்கி செய்யணுங்கிற பழக்கம் இல்லை. அவங்களுக்கு இயல்புல உண்டு, அவங்களுக்கு இயல்புல உண்டு. கிராமங்களில் தெரியுமா உங்களுக்கு, சோறு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ராத்திரி அந்த காலத்துல எல்லாம் சோறு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மருமகன் கேட்பார், அத்தே சோத்துல தண்ணி ஊற்றிட்டுமா? வேணாம், இன்னும் கடைசி பஸ் வரலம்பாங்க. கடைசி பஸ் வரலம்பாங்க. என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் கடைசி பஸ்ல வந்துட்டா கூட அவன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கணும், அது யாருமே தெரியாது, வரப்போறானா இல்லையான்னு தெரியாது. கடைசி பஸ் போனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்து அப்படிம்பாங்க. இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்றேன், இது நடந்த நிகழ்ச்சி. எங்க அம்மா கீரைக்கார அம்மா ஒன்று வரும். அந்த கீரைக்கார அம்மா அரைக்கீரை முளைக்கீரை எல்லாம் அந்த நேரத்தில் கூடையை தலையில தூக்கிட்டு தான் வருவாங்க. அந்த பொம்பளை அதை தூக்கிட்டு வந்து அந்த கீரை கூடையை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டில் உட்காரும். இவங்க அம்மா ஒரு அழிச்சாட்டி பண்ணுவாங்க. இந்த சொலகுன்னு சொல்லுவாங்க, முறம் சொலகுன்னு சொல்லுவாங்க, பனை ஓலையில பின்னி இருக்கும். அந்த அந்த இது முறம் எடுத்துட்டு வந்துட்டு வச்சுட்டு கீரை போடு, அரைக்கீரை போடு அப்படிம்பாங்க. அதை சொன்ன உடனே அந்த அந்த கீரைக்காரமா அது வந்து பிசினஸ் எக்ஸ்பர்ட், சேல்ஸ்மேன்ஷிப். அதுக்கு எப்படின்னா அரைக்கீரையை பாருங்க அப்படி எடுத்து ஒரு சிலுப்பு சிலுப்போம், இப்படி எடுத்து ஒரு சிலுப்பு சிலுப்போம். இந்த பார்லருக்கு மேக்கப் போயிட்டு நீங்கள்லாம் வருவீங்க, கல்யாணம் தண்ணிட்டு யாரு மகன் யாரு கல்யாணம் பொண்ணு யாரு அம்மா ஒண்ணுமே ரெண்டும் ஒரே மாதிரி மேக்கப், ஒரே மாதிரி புடவை. சரி, ஏதோ என் வயிற்றுல சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன், விட்டுருங்க. இந்த பாருங்க, தலைமுடி அப்படி சிலிப்பிட்டு அது மாதிரி அந்த அம்மா அரைக்கீரையை என்ன பண்ணோம், நிறையவா காட்டணுமா, பிஸ்னஸ் டெக்னிக். அந்த அரைக்கீரை இது பாருங்க அப்படி எடுத்து சிலிப்பி பெருசாக எடுத்து அந்த முறை முழுக்க போடும். முறை முழுக்க அந்த அரைக்கீரையை அப்படியே பரப்பி எடுத்துக்குமா, இது ஒரணாக்கு கீரை. எங்க அம்மா வாங்குறது அந்த காலத்துல ஒரணாக்கு வாங்குற கீரைக்கு இவ்வளவு டைலாக். முறை முழுக்க போட்டு எடுத்துக்குமா, நீ புள்ள குட்டிக்காரு குழைச்சிப்போ. இது அந்த அம்மா. எங்க அம்மா ஒரு காரியம் பண்ணுவாங்க பாருங்க, உடனே ஐயோ என்ன அந்த அரைக்கீரையை அப்படியே ஒரு அமுக்கு அமுக்குவாங்க. இந்த இந்த முறத்தோட ஓரத்துல தள்ளிட்டு வந்து ஒரு அமுக்கு அமுக்கி, என்ன இவ்வளோண்டு போட்டிருக்கிற, இது எப்படி காணும், ஒரணா கேட்குற, இவ்வளோண்டு போட்டிருக்கிற அப்படிம்பாங்க. நான் நியாயமா உன்னோட மறுபடியும் கையை விட்டு ஒரு சிலிப்பி வச்சுக்க குழைச்சி போ அப்படின்னு திரும்ப ஒரு தடவை போடும். இது அந்நாடு நடக்கும், அந்நாடு நடக்கும். நான் கூட எங்கள் அம்மாட்ட போகப்படுவேன், ஏம்மா நீ என்னமோ வந்துதான் அந்த அம்மாவுக்கு காசை கொடுத்துட்டு போவியா, அதை போட்டு இம்சை பண்ணுறியம்மா அப்படி. உனக்கு தெரியாது சுமார், உனக்கு தெரியாது சுமார். சார், ஒரு நாள் அந்த அம்மா இந்த அரைக்கீரையை போட்டுட்டு கூடையை எடுத்து தலையில் வச்சு கிளம்பணும் சார். இந்த கூடையை எடுத்து இப்படி தலைமையில் வச்ச போது தலை சுத்திருச்சு, இப்படி தலை சுத்திருச்சு. எங்கள் அம்மா அப்படியே கையை பிடிக்கிறாங்க, விழுந்துடக்கூடாதுன்னு அந்த கீரைக்கார அம்மா கூடையோட அப்படியே கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சி மெதுவாக அப்படியே உட்காந்துருச்சாங்க. பாருங்க, இந்த கையை அப்படி பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அதான் அந்த காலத்து பெண்களுடைய திறமை. இந்த இடத்துல அப்படி பிடிச்சவங்க அந்த அம்மா பார்த்து கேட்டாங்க, நீ பிள்ளை இல்லையா? நாடி பார்த்துட்டாங்க. எல்லா பெண்களுக்குமே தெரியும், நீ பிள்ளை இல்லையா? காலையில் தான் சாப்பிட்டியா?
எந்தம்மா இதெல்லாம் வித்து வந்தா வீட்டுல போய் ஒரு குழம்பு வச்சு திங்கலாம். காலையில் எனக்கு யார் சோறு போடுவா? சாப்பிடல. ஓகே, உள்ள போய் சார் 4 இட்லி, நெய், அதை விட வீட்டு ஒரு காஃபி, எங்க அப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு காஃபி. வீட்டில் எப்போவுமே கணவனுக்கு தனியாக ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஒரு காட்டு, அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு காஃபி எல்லாம் போட்டு கொண்டாந்து கொடுத்து சாப்பிடு. இனிமேல் நாளையிலேருந்து நீ வந்தேன்னா முதல்ல மரியாதையாக சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி உள்ளக்காட்சியாக இருக்கிறப்ப ஒன்றும் சாப்பிடாம தெருவில் அலையக்கூடாது. புரியுதா? வீட்டில் கொடுப்பாங்க, நெய் கொடுப்பாங்க, இன்னும் ஸ்வீட் இருந்தால் ஸ்வீட் கொடுப்பாங்க எல்லாம். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அந்த கீரைக்கு பண்ணுற அந்த ஓரியாடுறதை நிறுத்த மாட்டேன். நான் நியாயம் கூட கொஞ்சம் போட என்ன குறைஞ்சி போச்சு, ஓமா உன்னோட பெரிய தொலையா போச்சு அப்படின்னு திரும்ப. இது டெய்லி நடக்கும். நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா உன்னை விட கால்குலேஷன் தெரியாத லேடி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ கொடுக்குற 4 இட்லி, நெய், காஃபி, சமயத்தில் ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ கொடுக்குறல்ல, அது ₹1 மேலே. ₹1 மேலே கொடுத்துக்கிட்டு இந்த 4 கீரை, அப்போ 4 ஆயிடுச்சு கீரை, 4 கீரையை ஏமா இப்படி போய் அந்த அம்மா உடனே பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, 4 கீரையை ஏமா அந்த அம்மாவை இன்சல்ட் பண்ணுற, நீ கொடுக்குற டிஃபன் ₹1 மேலமா? சார், எங்கள் அம்மா எனக்கு வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் கற்றுக் கொடுத்தாங்க சார். எது அறம் அப்படிங்கிறத என் தாய் சொல்லி கொடுத்தாங்க. என்னை சின்ன பையன் தான் கூப்பிடுவாங்க. சின்ன பையன், உனக்கு விவரம் தெரியாது, உனக்கு விவரம் தெரியாது. என்ன வியாபாரத்தில் கணக்கு பார்க்கலன்னா வீணா போயிடும், தர்மத்தில் கணக்கு பார்த்தா வாழ்க்கை வீணா போயிடும். வியாபாரத்தில் கணக்கு பார்க்கலன்னா வியாபாரம் வீணா போயிடும், தர்மத்தில் கணக்கு பார்த்தா வாழ்க்கை வீணா போயிடும். தர்மத்தில் மட்டும் கணக்கு பார்க்க கூடாதா? பசிக்க எடுத்துக்க, சாப்பிடுறியா சாப்பிடு, அதெல்லாம் போய் நம்ம கணக்கு பார்க்க கூடாது. பார்த்தோம்னா என்ன ஆயிடும், மனுஷனே நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம், இவங்க என்ன கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நான் எடுத்துக்க, அதில் போய் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணணும். தர்மம்னு முடிவு பண்ணிட்டோம், தர்மத்தில் போய் பிச்சை எடுக்கலாமா, தர்மத்தில் போய் பிராண்டலாமா? பிராண்டக்கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆற்காடு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. என்ன காலேஜ் இருக்கு? விஸ்வன் காலேஜ். ஒரு காலேஜ் இருக்கு, அவங்க ஒரு காலேஜ் இருக்கு, இஸ்லாமிய கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய ஸ்தாபகர் அவங்க ஐயாவுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெருவில் பழ வண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, பழ வண்டி போன உடனே எப்படி வேடிக்கை பார்த்துட்டு வீட்டு அந்த தெருவில் இருக்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டு கொள்ளை அப்படிம்பாங்க. கொள்ளை கொள்ளைன்னு ஒன்று எல்லா பிள்ளைகளும் ஓடி வந்து அந்த வண்டியிலேருந்து வாழைப்பழம், மாம்பழம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுக்கிற வரைக்கும் அவர் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் ஊர் மிகப்பெரிய பணக்காரர், செல்வர். எல்லாத்தையும் கை தட்டி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த வண்டிக்காரன் கோபமாக வரும், என்னடா எல்லா பிசாசும் உள்ளே வந்து எல்லாத்தையும் அடிக்கிட்டு போகுது அப்படின்னு. எல்லாம் முடிஞ்ச உடனே அவனை கூப்பிடுவார், எவ்வளோ மொத்தமாக விற்றுருப்பார், இதெல்லாம் விற்றுருந்தா ₹50 வந்திருக்கு அப்படியா, உள்ள திரும்புவார், ஒரு ₹100. இப்போ குழந்தைங்க நான் வாங்கி கையில் கொடுத்தா சந்தோஷப்பட, அதுக்கெல்லாம் போய் அள்ளிக்கிட்டா சந்தோஷப்படும். அதனால அன்னைக்கு சொன்னேன், நீ வீட்டுக்கு போகும்போது வருத்தமாக போகக்கூடாது. இதெல்லாம் வித்திருந்தா எவ்வளோ கிடைக்குமோ அதை விட ₹10 கூட கிடைச்சது, நீ சந்தோஷமா வீட்டுக்கு போகணும். அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீயும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த எண்ணத்தோடு இருந்தா, இந்த வார்த்தை கவனிங்க, அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீயும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு இயற்கை நினைக்கும், உங்களை வாழ்க்கையில் நல்லபடியாகவே வச்சுக்கணும். இதெல்லாம் எழுத மாட்டாங்க, ஆனா வாழ்க்கை அறங்கள், நம்ம கத்துக்க வேண்டிய அறங்கள், புரிஞ்சுக்க வேண்டிய அறங்கள் இல்லையா? எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலேயே ஒரு செய்தி சொல்லுவாங்க. புட்டு ஆரம்ப காலத்துல வறுமை, ஒரு அம்மாட்ட வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவாரா, அன்னைக்கு காசு இல்லை, அவங்க அம்மா போய் புட்டு வாங்கிட்டு வாங்குறாங்க, கையில காசு இல்லை, கடன் கேட்க அவருக்கு கூச்சப்படுது. மெதுவா போய் அந்த கடையை தாண்டி போறாரு, திரும்பி வராரு, தாண்டி போறாரு, திரும்பி வராரு. அந்த கடைக்காரம்மா கூப்பிடுது, காமிச்சிருக்காங்களா, என்ன கடையை தாண்டி தாண்டி போற, புட்டு வாங்குவே, ஏன் வாங்கல? காசு இல்லை. நான் உன்னை என்னைக்காவது காசு கட்டினேன்? இல்லை, நான் காசு இல்லாமல் உங்கள்கிட்ட எப்படி புட்டு வாங்குறதுன்னா, அந்த அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த பெரியம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, டே காசு நாளைக்கு வரும்டா, பசி இன்னைக்கு தாண்டா வரும், பசி இன்னைக்கு வந்துருக்குடா. நான் இப்போ காசு இல்லைன்னு உன்னை பசியை அனுப்ப முடியுமா? இல்லை, பழக்கத்தால் எடுத்துட்டு போ. அதை எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டேன். 4 நாட்டு புட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு 2 அடி போயிட்டு வந்து கேட்டாரான், இல்லை ஒருவேளை நான் இதை திருப்பி உனக்கு பணத்தை கொடுக்க முடியாதபடி நான் ஊருக்கு போயிட்டேன், என்னால் இங்கே
சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு நான் பாட்டு ஊருக்கு இருந்து போயிட்டேன், உன்னை நான் ஏமாத்தின மாதிரி ஆகிடாதா, அதான் எனக்கு கவலையாக இருந்தது. ஏ பசி நீ சாப்பிட்ட, அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்ல பாரு, நீ 4 நாள் கொடுத்தா வியாபாரத்தில் எழுதிக்குவேன், நீ 4 நாள் கொடுக்கலன்னா புண்ணியத்தில் எழுதிக்குவேன், 4 நாள் கொடுக்கலன்னா புண்ணியத்தில் எழுதிக்குவேன். இதெல்லாம் பெரிய வாழ்க்கை. இதெல்லாம் பல்கலைக்கழகத்தில் சிலபஸில் வைக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் நம்முடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. புட்டு வைக்கிற பாட்டிக்கு எங்கே சார் இவ்வளோ பெரிய ஃபிலாசபி தெரியும்? கொடுத்தா வியாபாரத்தில் எழுதிக்குவேன், கொடுக்கலன்னா புண்ணியத்தில் எழுதிக்குவேன் போட அப்படின்னு. அதனால தான் பின்னால் அவருக்கு எல்லாரும் யார் பசின்னு வந்தாலும் சாப்பாடு போடணுங்கிற குவாலிட்டி வந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம கற்றுக்க வேண்டியது பிற மனிதர்களிடத்துலேருந்து கற்றுக்கணும், அக்கம் பக்கத்துலேருந்து கற்றுக்கணும், நூல்கள்லேருந்து கற்றுக்கணும். இப்போ இன்னொரு ஹையஸ்ட் லெவல், ஒரு சின்ன டிராவல், கொஞ்சம் மேலே போகும். என்னன்னா அறத்தை எப்படி வரையறுக்கிறது? வேதத்தில் வர்ணாசிரம தர்மம்னு வகுத்தாங்க. இந்த குலத்துக்கு என்னென்ன தான் வாழ்க்கை முறை அப்படின்னு நியதி, ஸ்மிருதி, நல்ல கவனிங்க, ஸ்ருத்தின்னு பேர், அப்புறம் ஸ்மிருதி அப்படின்னு பேர், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். காளிதாசன் ஒரு ஊமை எழுதுறார். வேதம் ஸ்ருதி, ஸ்மிருதிங்கிறது நீதி நூல். அது எப்படி நான் வேதத்துக்கு பின்னாடி போச்சுன்னா, உழவன் முழுகிற போது இல்லை, பசுமாட்டை மேய்த்து கொண்டு போகிற போது பசுமாட்டின் குழம்பு அடுக்கி பக்கத்திலேயே அதை மேய்க்கிறவன் அந்த தூசி படும்படியாக போவது போல ஸ்ருதிக்கு பின்னாலேயே ஸ்மிருதி போயிட்டு. இந்த ஓமை பசுவுக்கு பின்னால போகும்போது அந்த கால் குழம்பு தூசி இருக்கு இல்லையா, அந்த தூசி மேலே படும், அந்த பசுவோட கால் குழம்பு தூசி. அது மாதிரி ஸ்ருதிக்கு பின்னால ஸ்மிருதி போயிட்டு இருந்தான். அதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஏன்னா நான் பேசுவது சில சமயத்தில் சில பேருக்கு வேற மாதிரி தெரிஞ்சிடும். அவங்க நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திட்டுறேன்னு நினைப்பாங்க. அது உண்மை இல்லைங்க. எனக்கு என்ன ஒரு சமூகத்து மேலே கோபமாக இருக்க போது கிடையாது. ஆனால் சில கருத்துக்கள் மேலே எனக்கு விரோதம் பண்ணும். இந்த கருத்து தவறு, அது எந்த நூலில் இருந்தாலும் கவலை கிடையாது. இந்த கருத்து தவறுனா தவறு தான். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லணுமா? மருத்துவம் பார்க்கறது சரியா தப்பா? அறமா அறம் இல்லையா? ஒரு உடம்பு சரியில்லை, மருத்துவம் பார்க்கறது சரியா தப்பா? சொல்லுங்க நீங்க. சரி, வேதம் படி தப்பு. தப்பு நான் எழுதல. என்னுடைய தத்துவத்துறை பேராசிரியர் T.N. கணபதி ஈசபிராமி, அவர் தமிழ் சித்தர் மரபுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த தமிழ் சித்தர் மரபுல எழுதுறாரு. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கர்ம வினையினால் நோய் வருகிறது, அந்த கர்ம வினையை அவன் அனுபவிக்க வேண்டும், அதற்கு நீ மருந்து கொடுத்து சரி செய்தால் கர்ம வினையில் குறுக்கிடுகிறாய், அதை ஒருபோதும் செய்யாது இருக்கு. My intention is not to criticize that book, but நீங்களா ஜட்ஜ் பண்ணுங்க. உடம்பு சரியில்லைன்னா அவன் மருந்து கொடுக்குறது தப்பா? அவன் வைத்தியம் பார்க்கறது தப்பா? அது எந்த நூலில் எழுதியிருந்தா எனக்கு என்ன? இந்த கருத்து தவறு. நீங்க சொல்ல பாருங்க, நூல்களை கொண்டாடாதீர்கள், தனி மனிதர்களை கொண்டாடாதீர்கள், கருத்துக்களை நீங்கள் பரிசீலனை செய்து இது தவறு இது சரி என்று முடிவெடுக்கிற அளவுக்கு ஒளி உள்ளவர்களாக இருங்கள். யாரும் முழுக்க சிறந்தவர் இல்லை, யாரும் முழுக்க அயோக்கியர்கள் இல்லை. 100% நல்லவன் எவனும் இல்லை, 100% மோசமானவன் எவனுமே இல்லை. எல்லாமே பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ் முன்ன பின்ன போகும். ரொம்ப ஓவரா அப்படி ஐயோ ஒரு அதெல்லாம் பேசுறது. ஒரு விஷயம் நல்லா இருக்கும், ஒரு விஷயம் மோசம். உங்களுக்கு தெரியாம எவ்வளவு மோசம் நடந்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் புரிஞ்சு பார்த்தா தான் தெரியும். சரி, விட்டுருங்க. ஒரு அதுக்கான வேதமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். வேதத்தில் எவ்வளோ சிறந்த கருத்து இருக்குது, சிறந்த செய்தி இருக்கு, அது வேற. சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் பெரிய கருத்து, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு குறிப்பு இருக்கு, கர்ம வினையை அனுபவிக்க முடியாதபடி ஒருவருக்கு மருத்துவம் செய்வது தவறு. இப்போ கூட நாங்கள் என்ன சொன்னீங்க, என்னது இந்து சமய அறநிலையத்துறை வாரியத்தில் ஆலோசகராக இருக்கிறாரு. நாங்கள் படுற பாடு என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் சார். கோயில் வழியாக நாங்கள் ஆஸ்பத்திரி கட்டலாம்னு நினைக்கிறோம். கோயில்னா பெரும் பணம் கோயிலுக்கு வருது, பல கோடி வருது. பழனிக்கெல்லாம் பல கோடி வருது, சமயபுரத்துக்கு வருது. நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டலாம், அங்கே இருக்கிற மக்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு, யாராவது ஒரு பணக்கார ஆஸ்பத்திரிக்கு போனால் பெரிய பில் ஆகிடும். கோயிலேருந்தே ஒரு ஆஸ்பத்திரி கட்டினா மினிமம் செலவு தான் வரும். அவங்களுக்கு காஸ்ட் எக்ஸ்ரே காஸ்ட்டு, ஸ்கேன் காஸ்ட்டு, மருந்து காஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தா அவன் ஒரு 200, 400, 300 ரூபாயில் அவன் வேலையை முடிச்சுட்டு போவான். இதை கோயில் செய்யக்கூடாதா? ஆஸ்பத்திரி கட்டக்கூடாதா? கட்டவும் இல்லை. எது நாங்கள் பண்ணாலும் போட்டு போடுவாங்க.
கோர்ட்ல போய் நிற்பாங்க. என்ன சொல்லுவாங்க? கட்டக்கூடாது, கட்டக்கூடாது. சுவாமி கோசம் நீங்க எடுத்து ஆஸ்பத்திரி கட்டக்கூடாது, சுவாமி கோசம் எடுத்து ஸ்கூல் கட்டக்கூடாது. ஏப்பா, என்னைக்கும் நீங்க எதையோ ஒன்று படிச்சு வச்சுக்கிட்டு ஏற்பட்ட மாற்றங்களையே புரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் சொல்லட்டுமா? நாங்க பள்ளி கல்லூரி கூட கட்டக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க. கோயில் சார்பா ஒரு பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது, ஒரு கல்லூரி கட்டக்கூடாது ஸ்டே வாங்கியிருக்காங்க. எங்களால கட்ட முடியல. சரி, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? பாரதியை நம்ம மதிக்கிறோம்ல. பாரதி இந்த நூற்றாண்டுடைய ஞான தீபம் தானே. அவன் என்ன சொன்னான்? அன்னசத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10,000 நாட்கள். அன்னசத்திரம் கட்டுறியா? ஆலயங்கள் 10,000 கட்டுறியா? இன்ன புண்ணியம் யாவினும் கோடி. இதெல்லாம் விட பெரிய புண்ணியம் என்ன? ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இதுல செய்ய மாட்டேங்கிறீங்களப்பா. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நாங்க என்ன மட்டும் தொடங்குற பள்ளிக்கூடம் ஃப்ரீ. ஏன்? முடிஞ்சா சாப்பாடு ஃப்ரீ. அவங்களுக்கு கட்டடம், நல்ல கட்டடம். அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடியும். கோயில ஃபண்ட் இருக்குது, பணம் இருக்குது, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்கள் கைகள் கட்டப்பட்டு விட்டன. ஏன்? சட்ட அமைப்பு அப்படி இருக்குது. நீதிபதிகள் பாதி கேட்பாங்க, பாதி கேட்க மாட்டாங்க. போய் நின்ன உடனே ஸ்டே கிராண்டட் அவங்களுக்கு அவங்க ஃபைலை நாய்த்திடணும். அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா? ஸ்டே கிராண்டட். நாங்கள் பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த மனம் எப்படி வளரும்? அப்புறம் ஒரு ஏழை பசியோட வந்தா சாப்பாடு போடணும். அவன் புள்ள படிக்கலைன்னா படிக்க வைக்கணும். அவனுக்கு வேலை வேணும்னா வேலை வாங்கி கொடுக்கணும். அந்த அவனை ஒசங்கணுமா இல்லையா வாழ்க்கையில? அந்த ஒசங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நத்திங் டு சுவாமி கோசம் சுவாமிக்கு மட்டுமே. சுவாமி எப்படி சாப்பிடுவார்? உங்களை மாதிரி கையை விட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுறது? சுவாமி அவருக்கு படைச்ச எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் அவர் விரும்புறார். குண்டப்பட்டியில் ஒரு வார்த்தை சொல்வார், இவ்வளவு நைவேத்தியம் பண்ணி ஏன்டா சாமி சாப்பிடல? என்றைக்கு இந்தியாவின் கடைசி ஏழை சாப்பிடுகிறானோ அன்றைக்கு இலை போட்டு கடவுளும் கூட உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். நானும் அன்னதானம் ஆரம்பிச்சேன். எல்லா கோயிலையும் போடு, எவன் எந்த கோட்டுக்கு போனா என்ன கோயிலுக்கு வரவெல்லாம் சாப்பிடு பசியோடு வர்றான். கோயிலுக்கு ஹோட்டலில் போனால் எவ்வளோ பில் ஆகும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் இங்கேருந்து வராங்க பழனியில், சாப்பிடுங்கப்பா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடு. பெரிய அறம். ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டவற்றை மட்டுமே பிடித்து தொங்கிக் கொண்டு அறத்துக்கான இலக்கணங்களை சொல்லக்கூடாது. அறம் என்பது காலத்துக்கு காலம் புதுப்பிக்கப்பட வேண்டியது. நல்ல கவனிங்க, பழைய தங்க நகையை போட முடியாது, ஆனால் பழைய தங்கத்தை உருக்கி புதிய நகை செய்ய முடியும். அறம் என்பது தங்கத்தை போல காலத்திற்கு ஏற்ற நகையாக அது மாற்றப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு பையனுக்கு படிக்கணும். படிக்கிறவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? படிப்பு படிப்பு படிப்பு. படிப்பு இல்லைன்னு சொன்னா நடுத்தர மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஏழை மக்களும் முன்னுக்கு வரவே முடியாது. படிப்பு ஒன்றுதான் அவர்கள் முன்னுக்கு வருவதற்கான ஒரே வழி. அல்லது யார் வெரி கிளியர், எல்லாரும் படிக்கணும். எப்படி படிக்க முடியுமா படிக்கணும். உண்மையான நோக்கம் தெரியுமா? யாரையும் படிக்க விடக்கூடாது. யாரும் படிக்க விடக்கூடாது. படிச்சா எல்லாரும் சமமாயிடுவானே, படிச்சா எல்லாரும் மேல வந்துடுவானே அப்படின்னா நான் என்னுடைய நோக்கம் அறத்தை பற்றி என்னுடைய சிந்தனை வேற. என்ன? எல்லாரும் படிக்கணும். படிக்கிறதுக்கு வசதி இல்லையா? அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா எங்க பாரதி தான் எங்களுக்கு வழிகாட்டு. உன்னையும் என்னையும் விட பாரதி எவ்வளவு பெரிய தவ முனிவர் தான். பாரதி சொல்றான் எப்படி எழுதுனா, அன்னசத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10,000 நாட்கள், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தார். இந்த பாரதியோட அறத்தை நாங்க நிலநாட்ட வேண்டாமா? நாங்க அறநிலையத்துறைன்னு வச்சு அதை நிலநாட்டாம போக முடியுமா? பாரதி தானே எங்களுக்கு வேத வாக்கு. சிந்தனை எல்லாரும் படிக்கணும், அதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் நினைக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்? டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்ட வார்த்தையை குறிச்சுட்டு தூங்க வாழ்க்கை சில விஷயங்களை கடத்திக்கிட்டு வரும். நல்ல கவனிங்க, பேப்பர் சில விஷயங்களை கடத்திக்கிட்டு வரும், வாழ்க்கை சில விஷயங்களை கடத்திக்கிட்டு வரும். பேப்பர் கடத்திக்கிட்டு வந்த விஷயத்தை விட வாழ்க்கை கடத்திக்கிட்டு வந்த விஷயங்கள் பெருசு. இது இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அதாவது வெளிநாடுகளில் அல்பேனியான்னு ஒரு நாடு. எனக்கு சில விஷயங்கள் நான் யூடியூப்ல படிச்சுக்கிட்டே இருப்பேன். பிபிசியினுடைய ஒரு கட்டுரை. அல்பேனியான்னு ஒரு நாடு. அங்கே ஹிட்லர் யூதர்களை எல்லாம் அழிக்கணும்னு முடிவெடுத்த காலத்தில் யூதர்களை யார் காப்பாற்றினா தெரியுமா? அல்பேனியர்கள். அந்த அல்பேனியர்கள் எப்படி காப்பாற்றினாங்க தெரியுங்களா? உயிரை பணையம் வச்சு காப்பாற்றினாங்க.
ஏன்னா ஒருத்தர் வீட்டில் ஒரு யூதர் இருக்கிறது தெரிஞ்சா ஹிட்லர் சும்மா விட மாட்டான், முசோலினி சும்மா விட மாட்டான். அவங்க கண்ட்ரோலுக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ஆரம்பத்தில் அல்பேனியாவில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் வர்றவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தாரு, அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு காப்பாற்றினார். ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அந்த மன்னரை வீழ்த்திட்டார். அப்படி வீழ்த்தினதுக்கு அப்புறம் ஹிட்லர் முசோலினி கை ஒழிஞ்சிருச்சு. அல்பேனியா ஒன்றும் பண்ண முடியல. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த ஊரில் யாரெல்லாம் யூதர்கள் இங்கே வந்து தங்கியிருக்காங்க, அடைக்கலம்னு யார் யார் உட்காந்துருக்கிறாங்க, பதில் சொல்லுங்க. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த அல்பேனிய அரசாங்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி கூட அவர்களை காட்டி கொடுக்கவில்லை. அந்த அரசு எந்திரமே அந்த நாட்டு மக்கள் காட்டி கொடுக்கல. அவங்க வீட்டில் பாதாள அறையில் ஒழிச்சு வச்சாங்க, அவங்கள வேற இடத்துல ஒழிச்சு வச்சாங்க, அங்கே ராணுவத்திலேருந்து தேடி வந்தா வேற எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு அல்பேனியனுடைய மரபிலேயே, அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு அல்பேனியனுடைய மரபிலேயே அடைக்கலம் வந்தவரை காட்டி கொடுக்கிற வழக்கம் இல்லை. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, பெசாம். பெசாம் நீங்க பிபிசி போய் படிச்சு பார்த்தா தெரியும். எல்லாரும் சொன்ன பதில் சாவு வரும்னு தெரியும், அரசாங்க தண்டனை வரும்னு தெரியும். எது வந்தாலும் உங்க சட்டங்களை விட நாங்கள் இவ்வளவு காலம் பேணிய மரபு முக்கியம் அப்படின்னு அல்பேனியர்கள் யூதர்களை காப்பாற்றினார்கள், ஒழித்து வைத்து காப்பாற்றினார்கள். இதெல்லாம் மரபு வழி வருகிற ஒரு அற்புதம். சார், தைமூர் பற்றி ஒரு செய்தி, அது தைமூரா செங்கிஸ்கானான்னு பிரச்சனை இருக்கு. படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வரும்போது அவர் படை உள்ள வந்ததுன்னு ஒரு கிராமத்தில் எல்லாரும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. இந்த மக்கள் ஆபத்து ஆபத்து, நம்ம இங்க இருந்தா மாட்டிக்குவோம், இப்படி விழுந்தடிச்சு எல்லாரும் ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது ஒரு அம்மா பாருங்க, ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறார், சின்ன குழந்தைக்கு இப்படி உக்கல்ல வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பிள்ளை வளர்ந்த பிள்ளை, அதுக்கு தட்டு போட்டு சாப்பாடு வச்சு சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறார். நியூஸ் வந்துருச்சு, அவங்க படை வருது, குட்டிச்சா நம்மளெல்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு. உடனே இந்த அம்மா என்ன பண்றா, சாப்பிட்ற பிள்ளைய இழுத்துக்கிட்டு உக்கல்ல இருக்கிற பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடுறா, போய் மலை குகையில ஒழிஞ்சுக்கணும் அப்படின்னு ஓடுறா. இவங்க ஓட 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 அந்த படை வந்துருச்சு. இவனால 2 பிள்ளைய காப்பாற்ற முடியல, இந்த பிள்ளைய காப்பாற்ற முடியல. எது, இந்த கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைய, உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைய அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடி போய் ஒரு மலை குகையில ஒழிஞ்சுக்கிட்டான். ஓடி போய் ஒழிஞ்சிட்டான். இந்த பிள்ளைய அப்படியே விட்டுட்டான், வழி இல்லை, விட்டுட்டான். இந்த படை தலைவன் இந்த பிள்ளைய பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு இவங்க அம்மா எங்க இருக்காங்கிறதையும் பார்த்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான். நான் எவ்வளவோ கொடுமையானவன் தான், பல பேரை கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு பதில் தெரியணும். நீ அம்மா, இந்த பிள்ளை சாகட்டும்னு எப்படி நீ விட்டுட்டு போற? என்ன முடிவு எடுத்த? இந்த பிள்ளை சாகலான்னு முடிவு எடுத்தியே, எப்படி முடிவு எடுத்த? இந்த பிள்ளைய விட அந்த பிள்ளை என்ன வசதி? இடுப்பை தூக்கிட்டு அந்த பிள்ளைய நீ தூக்கிட்டு ஓடுறிய, இந்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டிய, எனக்கு பதில் தெரியணும். ஏன் நீ எப்படி முடிவுக்கு வந்த? இந்த பிள்ளை சாகலாம், அந்த பிள்ளை வாழலாம்னு 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய நீ எப்படி முடிவெடுத்த அப்படின்னு. அவன் சொன்னா, ஒன்று என்னோட பிள்ளை, இன்னொன்று பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளை. அவன் உடனே கேட்டான், அப்ப நீ கீழே விட்டுட்டு போனது பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளை இல்லை, நீ என்ன மனுஷன் பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளை இல்லை, நான் உட்கார்ல வச்சிருந்தது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளை, நான் விட்டுட்டு வந்தது என்னோட பிள்ளை. அவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான். நீ ஏன் அந்த முடிவெடுத்த? அவன் சொன்னா பாருங்க ஒரு பதில், அது என் பிள்ளை, அது இருக்கலாம் இல்லாமல் போகலாங்கிற முடிவை நான் எடுக்க முடியும். இது எவ்வளோ பெத்த பிள்ளை, அது இருக்கலாம் சாகலாங்கிற முடிவை நான் எடுக்க முடியாது. அதை விட முக்கியம், அவள் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னை நம்பி கொடுத்துட்டு போயிட்டா, என் பிள்ளை எங்கன்னா நான் சாக கொடுத்தேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? ஏதோ என் கண்ணு தான் என் பிள்ளை செத்தாலும் அவள் பிள்ளைய நான் அவகிட்ட ஒப்படைக்க வேண்டாமா? அந்த படையெடுப்பையே அவன் நிறுத்திட்டான்னு ஒன்று இருக்கு. இது கற்பனை கதைங்கிறாங்க, வரலாற்றிலே இருக்குங்கிறாங்க, எது வேணா இருக்கட்டும். அந்த பெண்ணோட உணர்வு பாருங்க, என் பிள்ளைன்னா நான் அதை பற்றி முடிவெடுப்பேன். அவன் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? ஆனால் அவள் பிள்ளைய காப்பாற்றணும்னு நான் காப்பாற்றினேன். இந்த இடத்துல படையை நடத்த வேணாண்டா அப்படின்னு அவன் திரும்பி போயிட்டான் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. இதில் இறைவன் எழுதியிருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன், இதில் என்ன குறிப்பு இருக்குன்னா, அடைக்கலம் என்று கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை காப்பாற்றணுங்கிற ஒரு உணர்வு,
ஆனா மனித பண்பு, இதுக்கு நான் என்ன பேர் சொன்னேன், பெசா. அவங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த நாட்டில் எல்லாரும் சொன்னாங்க. யாரை கேட்டாலும் புத்தம் போய் பின்னாடி பிபிசியில் இன்டர்வியூ பண்றான். உங்க உயிரை பணையம் வச்சு ஏன் காப்பாத்துறீங்க, உயிரை பணையம் வச்சு ஏன் காப்பாத்து, பெசா பெசா பெசாங்கிறாங்க. என்ன, எங்கள் மரபு வழி அடைக்கலம் என்று வந்தவர்களை காப்பாற்றுவது எங்கள் குணம். அதுதான் அறத்துல உச்சகட்டமான ஒரு பெரிய அறம். இதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு 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 குவாலிட்டி இருக்கு. இன்னைக்கு அது புரியாம தான் பல பேர் கஷ்டப்படுறாங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த தமிழர்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இந்தியாவின் சிந்தனை போக்கு முழுக்க ஒன்னா இருக்கிற காலத்திலேயே தமிழர்கள் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க அவங்களுடைய டெசிஷன்ஸ். பிளைனா சொல்லட்டுமா, ராவணனை எல்லாரும் வில்ல அப்படின்னு நார்த் இந்தியா சொல்றான், எங்களுக்கு ஹீரோ. பாவேந்தர் எவ்வளவு பாடுறாரு, கர்ணனை துஷ்ட சதுஷ்டர்கள் அப்படின்னு வியாசபாரத்தில் முடிவு பண்ணலாம். கொடை சக்கரவர்த்தி கர்ணன், எங்களுக்கு அவர் ஹீரோ. நாங்க சிவாஜி கணேசனை போட்டு படம் தெரியுமா. இது என்ன இவனுக்கு மட்டும் இந்த குணம், தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. மற்ற என்ன சொல்லலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோட, எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நாங்க செய்வோம், இது நாங்க எல்லாம் மேலேருந்து உத்தரவு அப்படியே வச்சோம். எங்க கிட்ட அந்த எல்லாம் நடக்காது, நாம எங்க இஷ்டம் தான். இது உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. அதுக்கு என்ன காரணம், நம்ம டிஎன்ஏ வருது. என்ன, தமிழன் சோறு இல்லாமல் கூட இருப்பார், சொரணை இல்லாமல் ஒருபோதும் இருக்க மாட்டார். சோறு இல்லாமல் இருப்பான், சோறு இல்லாமல் இருப்பான், சொரணை இல்லாமல் இருப்பான். இது ஒரு அதிசயம் இல்லையா, இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அடுத்த ஒரு கோணத்துல யோசிக்கும். இது எதுக்காக சொல்ல வர, வாழ்க்கையினுடைய பல பகுதிகள் புத்தகங்களால் அல்ல, வாழ்க்கை மனிதர்களால் கடத்தப்படுகிறது. பண்பு நலன்கள் மனிதர்களால் கடத்தப்படுகிறது. சரி, கிளைமேக்ஸா ஒன்று சொல்லி நான் முடிச்சேன். நானே கணக்கு பண்ணேன், 7:30 மணிக்கு என்கிட்ட மைக் கொடுத்தாங்க, 9 மணிக்கு முடிக்கணும்னு கணக்கு போட்டேன். கரெக்டாக கணக்கு ஒருபோதும் தப்பாது. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சேன். ஆனால் 9 மணி வரைக்கும் இருந்து கேட்குற உங்கள் தமிழ் ஆர்வத்துக்கு தனி நன்றி. ரசனை நீங்கள் ரசிக்கலன்னா நாங்கள் பேச முடியும். எப்படி ரசிக்கிறீங்க? சில பேர் கண்ணே டார்ச் லைட் மாதிரி அப்படி அடிக்குது, ஆமாம் இப்படி ரசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் பக்கத்தாளில் சொல்கிறாங்க, அவங்க நான் நல்லா பேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க. நான் நல்லா பேசாட்டி அவங்க பேர் கெட்டு போயிடுமே அப்படின்னு அவங்க சாமியெல்லாம் வேண்டாங்க. நான் நல்லா பேச அவங்களுக்கு திருத்தி நான் சொன்னேன்ல, அவங்கெல்லாம் என்னை பெயிலில் எடுக்கிறதுக்குன்னே வந்தவங்க, என்னை பெயில் எடுக்கிறதுக்காகவே என்னை வந்தவங்க. அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லுவேன். என்னை காப்பாற்றணுங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ அக்கறை. இப்போ போவோமா, அப்போ அறம்னா 32, அறம்னா 108, அறம்னா திருவள்ளுவர் சொல்றதா, அறம்னா மத நூல்கள் சொல்றதா, அறம்னா சட்ட புத்தகம் சொல்றதா? சட்ட புத்தகம் சொல்றதெல்லாம் அறம்னு முழுசா நான் நம்ப மாட்டேன். சட்டத்துக்கு நான் கட்டுப்படணும்னு எனக்கு விதி இருக்கு, கட்டுப்படணும். நல்லது. நீங்க சில சமயத்தில் நமக்கு பிடிக்காதப்போ நம்ம செய்ய வேண்டியிருக்கோம். ஏன்? சட்டம் சொல்லுது, சட்டத்தை நமக்கு மீறத்துக்கு உரிமை இல்லையே, நம்ம கேட்கணும். ஆனால் சட்டம் சொல்வதாலேயே அது சரி என்று பொருள் அல்ல. எவ்வளவோ தவறான சட்டங்கள் உலகத்தில் இருக்குது. சரி, நீதிமன்றங்கள் சொன்னா கூட நீதிமன்றங்களும் பல சமயத்தில் பிழை இழைத்திருக்கின்றன. ஏன்? கோவலனுக்கு பிழை இழைக்கலையா நீதிமன்றம்? இயேசுவுக்கு பிழை இழைக்கலையா நீதிமன்றம்? எத்தனை மகான்களுக்கு வாழ்க்கையில் நீதிமன்றங்கள் பிழை செய்திருக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்புகள் கட்டுப்படுத்தும், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்வோம். நல்லா கவனிக்கணும், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்வோம். அதனாலேயே நீதிமன்றங்கள் உச்சரிக்கப்பட்டு விட்டதாலேயே அது 100க்கு 100 சரி என்று பொருள் அல்ல. நாங்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள். எனவே அதை பற்றி ஒரு முடிவோடு, இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு. பட் ஐ ஹேவ் டு அபாய்ட் பை த கவர்மெண்ட் ஆர்டர். ஐ ஹேவ் டு சப்மிட் டு த கோர்ட். நான் கோர்ட்டை மதிக்கணும், அரசை மதிக்கணும். ஏன்னா இது ஜனநாயக நாடு, எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த புரிதல் இருக்கணும் நமக்கு. சரி, இப்போ வாங்க, திருவள்ளுவர் கடைசியாக அவர் எத்தனை அறம் எழுதுறாரு. சும்மா இல்லாமல் ஒருத்த போய் கேட்டார், ஓய் திருவள்ளுவர் சும்மா நிற்பாட்டு சொல்லிட்டே போறீரு, ஷார்ட்டாக சொல்லு, வெரி ஷார்ட். எது அறம்? யோசிச்சார். ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. கொல்லாகிறார், யாரையும் இன்னொருத்தர் கொள்ளாது. இன்னொரு நிமிஷம் பண்ணல, யாரையும் தொந்தரவு பண்ணாமல்
போய் இம்சை பண்ண. ஒன்றாக நல்லது கொள்ளாது. கொல்லுதெல்லாம் கத்தி எடுத்து கொள்ளதுன்னு இல்லை. சில பேர் அறிவுரை சொல்லியே கொள்ளும். சில பேர் அறிவுரை சொல்லி சார் உடம்பு சரியில்லைன்னா அவன் 600 மருந்து சொல்லுவான் சார். எனக்கு ஒரு மூட்டு வலி வந்தது. மூட்டு வலியை தாங்கிட்டேன் சார். அவன் சொன்ன யோசனையை என்னால் தாங்க, இதை அரைச்சி போடுன்றான், அதை அரைச்சி போடுன்றான், அந்த ஆயில போடுன்றான். எவ்வளோ போட்டால் நான் உயிரோடு இருக்க முடியாது. நான் சொன்னேன், புஸ்தகம் எழுத போகிறேன், மூட்டு வலியின் 300 யோசனைகளும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுத போகிறேன். கொல்றதுன்னு சொன்னா சார் விஷம் கொடுத்து தான் கொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பேர் எப்படின்னா அறிவுரை சொல்லி நீங்க சொல்றீங்க, இப்போ பேச்சு நான் அப்படிதான் எடுத்துக்கணும், எனக்கு அது வந்து கவலை இல்லை. இருக்கட்டும். திருவள்ளுவர் சார் இவ்வளவு சொன்னீங்கன்னா 2 சொன்னார் சார். ஒன்றாக நல்லது, அப்புறம் அதன் பின்சாக பொய்யாமை நன்று. நம்ம திருவள்ளுவர் அடுத்த மேல இம்சை பண்ணான். 2 சொல்லாதீங்க, ஒரு ஒன்னே ஒன்று சொன்னார் பாருங்க. பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாம் நன்று. பொய்யாமை எனக்கு தெரிஞ்சு சார், இந்த ஒரு சொல்லுக்கே திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் செலவச்ச மாதிரி டெல்லியில் செலவச்ச திருவள்ளுவருக்கு பலருக்கு தெரியாது. டெல்லியில் செலவச்ச மாதிரி கன்னியாகுமரியில் செலவச்ச மாதிரி உலகம் கொடுத்துருக்கிற எல்லா தலைநகரத்திலையும் வைக்கும். ஏன் அந்த மனுஷன் அடிச்சாம பாருங்க ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? பொய். அதாவது பொய் சொல்லாமை. இந்த வார்த்தை எப்படி போட்டார்? பொய்யாமையினர். ஏன் தெரியுங்களா? பொய் என்பது வாயால் சொல்வது மட்டுமல்ல, பல பேர் உடம்பால் பொய் சொல்லுகிறார்கள், பல பேர் மௌனத்தால் பொய் சொல்லுகிறார்கள். வாய் திறந்து பேசவே வேணாம், மௌனத்தால் பொய் சொல்லுவார்கள். இப்போ நான் உட்கார்ந்துருக்கிறேன், அங்கேருந்து ஒருத்தர் வந்து இவர் கம்பராமாயண கடல் சேர்க்கிறார் சமுத்திரம் இவர் அப்படின்னு சொன்னா நான் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் டுபாக்கூர்னு. என்னமோ கம்பராமாயணத்தில் 2000 பாட்டு படிச்சிருப்போம், சேர்க்கிறார் 500 பாட்டு படிச்சிருப்போம், திருக்குறள் கொஞ்சம் படிச்சிருப்போம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். கம்பராமாயண கடல் அப்படின்னா நான் பேசாமே இருந்தா மௌனத்தின் வழி பொய் சொல்லுகிறேன். இதை திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க. பொய் சொல்லாமைங்கிற வேர்டு சொல்லல சார், பொய்யாமைன்னு போட்டார் சார். ஏறுங்களா பாருங்க. மெய்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, வாய்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மெய்யினால் பொய் சொல்லுதல், மெய்யினால் மெய்யாக இருத்தல். உள்ளத்தால் பொய் சொல்லுதல், உள்ளத்தால் உண்மையாக இருத்தல். அப்புறம் சொல்லால் பொய் சொல்லுதல், சொல்லாலும் உண்மை பேசுதல். வாய்மொழி மெய்மையாக இருத்தல், வாய்மை உள்மை உண்மை. பிறகு வாய்மை மெய்யினாலேயே மெய் சொல்லுவது. கோச்சுக்காருங்க, டை அடிச்சா 10 வருஷம் கம்மியாக காட்டும். நானும் தான் ஏமாத்திருக்கிறேன். அப்பெல்லாம் இந்த படம்லாம் பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. 10 வருஷம் கண்டிப்பாக, மினிமம் 10 வருஷம். கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டு இன்னொரு 5 வருஷம் கரெக்டு. ஆனால் நான் உடம்பான போய் சொல்கிறேன். எனக்கு என்ன இப்போ எனக்கு 72 முடிஞ்சிருச்சு. 72 வயசு ஆச்சுன்னா ஆச்சு, தான் உண்மை. நான் என்னதான் மேக்கப் போட்டாலும் வட ஜீர்ணம் ஆகாது. 72 ஆச்சு, அது ஒத்துக்காது. உன் கிரைண்டர் வீக்காக வச்சுக்கூடாது. இந்த கிரைண்டரில் என்னென்ன போட்டு தள்ளி இருக்கிறேன்னு இனிமே அதெல்லாம் அனுப்பாத உள்ள, அது நாக்கு மேலே கட்டும், அசிடிட்டியில் கொண்டாந்து விட்டுடும். ஸோ மெய்யால் நான் பொய் சொன்னாலும் மெய் தன் உண்மையை விளக்கிவிடும். அது மாதிரி உள்ளத்தால் நீங்கள் பொய் சொல்லலாம், உங்கள் உள்ளம் காட்டிவிடும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து. உள்ளம் அப்படி பாடாப்படுத்தும். அன்னைக்கு நீ அவன் கெட்டவன் அவன் சொல்லி அடிக்கிறான், பேசாம நீ பார்த்துட்டு தானே இருந்த, உனக்கு தெரியல அவன் நல்லவன்னு தெரியல, நீ சொல்லல, அப்படியே கொல்லணும் சார். ஒண்ணுமே யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம், உங்க மனசே உங்களை கொள்ளும். எத்தனை பேர் தெரியுங்களா பிறரால் தண்டிக்கப்படாமல் தன்னுடைய குற்ற உணர்வாலேயே செத்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுங்களா? அது உண்மை, உள்ளத்திலிருந்து வர்றது. அப்புறம் மெய்மை, அப்புறம் வாய்மை, வாயினாலும் உண்மை பேசுவது. திருவள்ளுவர் சொல்றார், ஒரே ஒரு அறம் அதுக்குள்ள எல்லாம் அடங்கிஇருக்குது அப்படின்னா என்ன? பொய்யாமை ஆற்றில் என்ற கேட்குறாங்க. என்னன்னு இதான் என் கருத்து. கிளீனா சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நான் தப்பு பண்ண முடியுமா? இப்படி சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பொய் சொல்லுவதன் வழியாகத்தான் எல்லா தப்புமே நாம பண்றோம். இதுக்கு நான் அடிக்கடி ஒரு சின்ன கதை சொல்றது. ஒரு அப்பா ஊருக்கு போகும்போது
பையன்கிட்ட ஒரு உண்டியலை கொடுத்துட்டு, தம்பி நீ ஒரு தப்பு பண்ணேன்னா ஒரு 4 அணா காசு இந்த உண்டியலில் போட்டோம், புரியுதா? அப்பா போயிட்டு வரதுக்கு 6 மாதம் ஆகும். நீ என்ன தப்புனாலும் இந்த உண்டியலில் ஒரு 4 அணா போடணும், நான் வந்து எண்ணி பார்ப்பேன். வந்தார் சார் 6 மாதம் கழிச்சு. உண்டியல் எடுத்து ட்ராக் அந்த குளிக்கு பார்த்தா ஒரே ஒரு 4 அணா டடக் டேங்க் மேலேருந்து போகுது. தம்பி நீ தப்பே பண்ணலையா? ஒரு தப்பு தான் பண்ணியா? உண்டியல் சத்தம் ஒன்றே ஒன்று வருது. நிறைய தப்பு பண்ணு. காசு போடலையா? போட்டோம். இப்போ ஒன்று தான் இருக்கு. நேற்று சினிமா போகிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். உண்டியலில் திருடியது ஒரு தவறு அப்படின்னு ஒரு காசு போட்டு. இப்போ தவறு பண்ணப்பெல்லாம் உண்டியல போனாச்சா? உண்டியல் திருடுறது ஒரு தப்பு தானே. அந்த ஒரு தப்புக்கு ஒரு 4 நாள் போட்டேன். அதோட என் வேலை இன்னைக்கு 100க்கு 90 பேர் தங்களை நியாயப்படுத்துவதற்கு இந்த வாதத்தை தான் பயன்படுத்துகிறார். 100க்கு 90 பேர் இந்த ஒரு வாதத்தை வச்சுதான் தன்னை நியாயமானவனாக உலகத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார். எங்க திருவள்ளுவர் தான் ஓங்கி அவன் கண்ணத்தில் அடிச்சார். பொய்யாமை, நீ பொய்யா இருந்துட்டு பிறரை ஏமாத்தாது, உனக்கு தெரியும் நீ தப்பு பண்றியா இல்லையான்னு. தமிழ் கூறும் அறத்தில் தலையாய அறம் எது என்று கேட்டால் மனிதன் ஒரு பொய்மையை உண்டு பண்ணக்கூடாது, பொய்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உண்மை, மெய்மை, பொய்யாமை என்பது மட்டுமே தமிழ் கூறும் அறங்களில் தலையாய அறம். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. தமிழ் கூறும் அறத்தை காரைக்காலில் பேசுகிற வாய்ப்பை வழங்கிய காரை தமிழ் பேரவைக்கு என் இனிய வணக்கங்கள். உங்களுடைய ரசனைக்கும் பொறுமைக்கும் என் இனிய நன்றிகள். இந்த மண் வளம் பெறட்டும், நலம் பெறட்டும், இங்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், பெய்ய வேண்டிய மழை பெய்யட்டும், செல்வம் விளையட்டும், நாடு நன்றாக இருக்கட்டும். இங்கு இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் வாழ அம்மையப்பன் இறைவனுடைய திருவருளையும் அவரது தாயாகிய காரைக்கால் அன்னை திருவருளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.